So welcome to Vedantu channel பசங்களா. எஸ், ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஃபைனலாக இந்த ஜிபி சீக்வன்ஸை விட்டுட்டு வெளியே வர போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆர் லாஸ்ட் கிளாஸ். இதை ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ நோ ஜேஏ கிளாஸஸ் நம்ம லைவில் போக முடியல, பட் ஈவன் தோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு ஓனாகவே கேட்கலாம். சரிங்களா? எந்த ஒரு ஒரீஸும் தேவையில்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், பிஃபோர் ஸ்டார்டிங் எவ்ரி திங், ஸோ நம்மளோட வேதாந்தூவில் ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது, ஆன்லைன் கோர்சஸ் மட்டும் கிடையாது. இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் எதுக்கெலாம் கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே இருக்குது, அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் என்கொயரிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான சென்டர்ஸோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி யூ கேன் விசிட், லைக் சீட்ஸ் இருக்கா, நான் வந்து பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கால் பண்ணி என்கொயர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. தென் ஏன்னா நம்ம சூஸ் பண்ணுறோம், வி ஆர் சூஸிங் ஓவர் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 100% கேரண்டி இருக்குது. இதெல்லாம் தாண்டி இதுக்கான நோட்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நம்மளுக்கான தனியான டாப் மாஸ்டர் டீச்சர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு இதெல்லாமே டீச் பண்ணுறக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அகாடமிக் மென்டர் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும். ஸோ தட் 24/7 உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டவுட்ஸ் ஆப்ஸில் கேட்க முடியும், மென்டார் கிட்ட ரீச் அவுட் பண்ண முடியும். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன்ஸை தரப்போகுது. இதெல்லாம் தாண்டி கிளாஸில் நாங்கள் வந்துட்டு பிஸியாகவே எங்கேஜாகவே வச்சுக்கிறது ஒரு டீச்சர்ஸோட கடமை தாண்டி அதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இருக்குது, தட் இஸ் கால் கிளிக்கர்ஸ். ஸோ அந்த கிளிக்கர்ஸ் உங்களை பயங்கர எங்கேஜிங்காக வச்சுருக்க போகுது. இது எல்லா ஃபீச்சர்ஸும் வேறு எந்த ஒரு கோச்சிங் சென்டர்ஸில் இருக்கும்னு தெரியாது, பட் யூ வில் ஹாவ் இட் இன் வேதாந்து. ஸோ வேதாந்துவில் உங்களுக்கு இந்த கோச்சிங் சென்டர்ஸ் இருக்க போகுது. ஸோ சீட்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு. இட் இஸ் யார் டியூட்டி. இப்போ உங்களுக்கு வேணும் ஜெயில நான் வந்து சூப்பராக லெவல் ரீச் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் டைம் வேஸ்ட் இட். இப்போவே ஒரு புக் விசிட் மட்டும் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் 90% ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. ஸோ நீட் ஸ்டூடெண்ட் 90% ஸ்காலர்ஷிப் ஆர் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். அதுக்கு ஐவிஎஸ்டி டெஸ்ட்டு எழுதி ரீச் அவுட்டும் பண்ணலாம். ஸோ ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்குது. இட் இஸ் நம்ம ஃபுல் ஃபீஸ் பே பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. இதில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா. அண்ட் these are the phone numbers and this is the contact numbers. நீங்கள் கால் பண்ணி என்கொயர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா புக்கை விசிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை வந்து லிங்க் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிடா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ வாட் இஸ் திஸ் திங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்துட்டு இது வரைக்கும் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஜிஎம் சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அரித்மெட்டிக் க்வோஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஹார்மோனிக் சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஏஎம், ஸோ அரித்மெட்டிக் மீன். ஸோ ஜென்ரலாக ஏஎம்னா என்ன பசங்களா? ஸோ ஏஎம்னா இங்கே வந்து 2 கேஸ் இருக்குது, ஓகேவா? மோஸ்ட்லி 2 டைப் ஆஃப் கேஸஸ்க்கு உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 2 பேர்த்துக்கான ஏஎம், 2 டேட்டாஸுக்கான ஏஎம். ஸோ x1 x2ன்னு 2 மெம்பர்ஸ் இருக்காங்க ஆஃப் நம்பர்ஸ், ஓகேங்களா? இவங்க 2 பேர்த்துக்கான ஏஎம் சொல்லுங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அவங்களோட ஆவரேஜ் x1 + x2/2, ரைட்? ஆவரேஜஸ். இதுவே 3 நம்பர்ஸ் அப்படின்னா x1 x2 x3, எப்படின்னா 3 நம்பர்ஸ்க்கு ஏஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா x1 + x2 + x3 + so on. So which is what? Sum of observation by total number of observation. இதுதான் நம்மளுக்கு ஏஎம்ஐ டினோட் பண்ண போகிற விஷயம், கரெக்டா? ஆனால் இது தாண்டி இங்கே இன்னொரு வார்த்தையெல்லாம் கொஸ்டின் இருக்கும். வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது. தட் இஸ் ஏஎம் பிட்வீன்ஸ் தி நம்பர், ஓகேவா? ஏஎம் ஆஃப் தி நம்பருக்கும் ஏஎம் பிட்வீன் x1 and x2 அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தமாகும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு n numbers of AMs between x1 and x2. ஸோ வாட் திஸ் மீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஏஎம்ஸ் அப்படின்ற பட்சத்தில் அந்த 2 நம்பர்ஸ் நடுவில் ஒரு ஏஎம் இருக்குது. அந்த ஏஎம் எல்லாமே ஸோ யூ கோயிங் டு ஹாவ் சே திஸ் தீஸ் ஆல் இன் ஏபிஸ், அதாவது NAMMs அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எவ்வளோ ஏஎம் வேணால் இருக்கலாம். 1 2 3ன்னு 2 நம்பர்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த 2 நம்பர்ஸ், அந்த ஏஐஸ் அண்ட் அந்த x2 இவங்க எல்லாருமே ஏபியில் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா பசங்களா?
ஸோ திஸ் இஸ் லைக் 2 நம்பர்ஸுக்கு நடுவில் எவ்வளோ ஏஎம்ஸ் வேணால் ஒருத்தங்க பேசலாம். ஆனால் அந்த எல்லா ஏஎம்ஸும் நம்மளுக்கு ஏபியில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி லாஜிக்கல் திங். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னது NAM பிட்வீன் X1 அண்ட் X2. ஸோ X1 AI XI ஆர் இன் APs. அவங்க எல்லாருமே நம்மளுக்கு APஸில் தான் இருக்க போகிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் கன்க்ளூஷன், ரைட்? ஓகே, அப்போ வந்துட்டு நம்ம இன்வர்ஷன்ஸ் ஆஃப் ஏபியை பார்க்க போகிறோம், கரெக்டாக? ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி தி இன்செர்ஷன்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் மீன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறீங்க? உள்ளே வர ஏஎம்ஸ். இன்செர்ஷன் அப்படின்னா உள்ளே போக போகிற ஏஎம்ஸை பற்றி படிக்க போகிறோம். சரிடா பசங்களா? எஸ். இன்சர்ட் 3 arithmetic means between 3 and to 19. ஸோ 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்க போகிற 3 ஏஎம்ஸை பற்றி படிக்க போகிறோம், கரெக்டா? ஸோ 3, A1, A2, A3 and 9. These are in what? இப்படி இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது? R in AP. கரெக்டாடா பசங்களா? R in AP, which means A1, A2, A3 are AMs between 3 and 19. இவ்வளோ தானே உங்களுக்கு தெரியும், கரெக்டா? ஓகே டான். ஸோ இப்போ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ பொறுமையாக செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஏபி அப்படின்னா இவங்களோட டிஃப்ரென்சஸ் எல்லாமே என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும், ரைட்? ஸோ இவங்களோட டிஃப்ரென்சஸ் எல்லாமே ஈக்குவல் ஆர் அதர்வைஸ் இந்த ஒவ்வொரு டேர்மும் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? ஜஸ்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு டேர்ம்ஸும் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? திஸ் இஸ் த பாயிண்ட், ரைட்? ஸோ இப்போ இது எல்லாமே ஏபியில் இருக்குது. திஸ் இஸ் A term, this is the first term, இது second term, third term, fourth term, and this is second term, third term, fourth term, and this is fifth term. ஸோ இப்போ T15 வந்து நம்மளுக்கு 19. இதுலேருந்து நீங்கள் D வேல்யூ அழகாக சொல்லலாம்ல. ஸோ which is what? 19 is equal to A plus 4D. கரெக்டாக பசங்களா? ஏவோட வேல்யூ 3. ஸோ 3 plus 4D. அப்போ 19ல் 3 போச்சுன்னா 16. 16 is equal to 4D. அப்போ Dயோட வேல்யூ 2. ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் அழகாக கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்டா? அப்போ இந்த A1 என்னவா இருக்கும்? A2 என்னவா இருக்கும்? A3 என்னவா இருக்கும்? ரொம்ப ஈஸி. A1ங்கிறது செகண்ட் டேர்ம், கரெக்டா? A1னா 1ன்னு போடக்கூடாது. ஸோ A1 டாக்ஸ் அபவுட் A plus 2D. சரிங்களா? இங்கே இருக்க நம்பரை விட இது எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். சாரி, A1 is equal to A plus D, second term. And what about this? This is third term. A plus அப்போ 2D. A3 என்னவா இருக்கும்? fourth term. A plus 3D. கரெக்டாக பசங்களா? ஸோ ஏவோட வேல்யூ 3. 3 plus 2 which is 5. And this is 3 plus 4, that is 7. And this is 3 plus 6, so which is 9. ஓகேங்களா? அப்போ அந்த A1 அது நடுவில் இருக்கிற 3 AIs என்னவா இருக்க முடியும்? வேறு வழியே இல்லை. அந்த 3 AIஸும் 5, 7 and பசங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? ஸோ இப்போ இந்த ஏஎம்ஸ்க்கு நடுவில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, யூ ஆர் இன்செர்ட்டிங் அபவுட் ஏஎம் நடுவில் இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா, அப்போ ஜென்ரலாக ஏகேங்கிறது எப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும்? A plus KDயாக வரும், கரெக்டா? ஸோ யூ கேன் see this, ரைட்? 1னா இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 2னா இங்கே 2D தான் இருக்குது, இங்கே 3னா இது 3யாக இருக்குது. இட் இஸ் நாட் ஜென்ரல் டேர்ம். when we are inserting AMக்கான இந்த டேர்மை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ A plus KD. ஓகே, ஸோ யூ காட் இட். இப்போ நம்மளுக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரிடா பசங்களா? ஸோ வி காட் தி ஆன்சர், ரைட்? ஓகே, 1 sec. நம்மளோட டியோட ஆன்சர் 4ஆ? சாரி, நான் 2 போட்டுட்டேன். எஸ், இட் இஸ் 4. சாரி, இட் இஸ் 4னா இல்லை ஆன்சரும் சேஞ்ச் ஆகும். 4 means it is 7 and it is 8 na 11 and it is 12 அப்படின்ற பட்சத்தில் 15. So these are the EMs of this term. Okay வாடா பசங்களா? Yes. So we got it. Fine. So ஜென்ரலாக அப்போது ஏங்கிறது என்னவா இருக்கும்? ஏகேங்கிறது என்னவா இருக்கும்? A plus KD அப்படிங்கிற விஷயம்.
சரிடா பசங்களா? எஸ். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு போகலாமா? If 11 AMs are inserted between 28 and 10. So 28க்கும் 10க்கும் நடுவில் 11 AMs. 1, 2, up to 11. சரியா? ஓகே, இதுவே 12வது டேர்மாக இருக்கும். அப்போ இது எத்தனாவது டேர்ம்? இது 13th டேர்ம். ஓகே, ஸோ விச் இஸ் அப்போது 10 is equal to A plus 12 into D. Correct? A plus 12 into D. A value 28. So 28 plus 12 into D is equal to 10. So this side வந்துச்சுன்னா minus 28. So minus 18 is equal to 12D. இப்போ D ஓட value என்னது நம்மளுக்கு? What is D value then? Minus 18 by 12. Yeah, minus 6 by 3. Sorry, 6 by 4. We should complete by minus 3 by 2. சரிங்களா? D ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? minus 3 by 2. Okay. So we are going to have what is it? So general conditions சொல்ல போறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் டி ஒரு ஃபார்முலாவே படிக்கலாம். சரியா? ஸோ இப்போது நாம் பார்த்த வரைக்கும், ஓகேவா, நாம் பார்த்த வரைக்கும் ஜென்ரல் கேஸை சொல்கிறேன். ரைட்டாடா பசங்களா? ஸோ தட் டியை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாலே போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு வரிஸும் வராதுல. ஸோ நம்மக்கிட்ட எப்படி இருக்கும்? ஏ, A1, A2, A3 up to so on AN கடைசியில் பி அப்படின்னு வருமா? ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது? இது என், ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இது 1ஆக இருந்தாலும் இது செகண்ட் டேர்ம், இது 2ஆக இருந்தாலும் இது தேர்ட் டேர்ம், இது 3ஆக இருந்தாலும் இது ஃபோர்த் டேர்ம். அப்போ இது எத்தனாவது டேர்ம்? இது நம்மளோட n+1th டேர்மாக இருக்கும். ரைட்டா? அண்ட் வாட் அபவுட் திஸ் பி? அப்போ இந்த டேர்ம் என்னவா இருக்கும்? நம்மளோட n+2th டேர்மாக இருக்கும். ரைட்டா? ஸோ டிஎன் ஃபார்முலா தெரியும், n+2th டேர்ம் தான் பி. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் n+2னா n+1 இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு பி. அப்போது பி மைனஸ் ஏ டி அப்படின்றப்போ பி மைனஸ் ஏ பை n+1. அவ்வளோதான். ஸோ யூ டேக் இட் திஸ் அஸ் அ ஃபார்முலா. இது ஒரு ஃபார்முலா எடுத்தே நம்ம படித்து சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். ஓகே, ஸோ தட் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டியை கண்டுபிடிக்க தேவையில்ல. ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா? பி மைனஸ் ஏ டிவைடட் பை n+1. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பி மைனஸ் ஏ டிவைடட் பை n+1னா 12 + 1. சாரி, இந்த எண்ணில் 11 + 1 which is 12. ஸோ minus 18 divided by 12. minus 3 by 2. This is your D. Okay. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொருத்தரையும் find the number of integral AMs. ஓகே, இதில் எவ்வளோ இன்டீஜர் வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். அவ்வளோதான். எஸ். ஸோ we find it this D. ஸோ இப்போ ஒன்றா கண்டுபிடிக்கலாமா? வாட் அபவுட் ஏ ப்ளஸ் டி, ரைட்? ஸோ ஏ ப்ளஸ் டினா 28 minus 3 by 2 which is it is 56. 56ல 3 போச்சுன்னா 53 divided by 2. ஓகேங்களா? ஸோ சிம்பாலிக்லி சொல்ல போனால் இன்டெக்ரல் வேல்யூஸ் உனக்கு எப்போல்லாம் கிடைக்கும்? ஸோ கேன் யூ சி ஏ ப்ளஸ் 2d, a plus d, இது a plus 2d. ஸோ இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆகும். ரைட்? ஸோ எப்போல்லாம் இங்கே ஈவன் நம்பர்ஸ் வருதோ அப்போ நம்மளுக்கு இன்டீஜர் வேல்யூ கிடைக்கும். சி 28 minus 3 that is 25. ரைட்டா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு A3க்கு வராது. A3க்கு யூ won't have it.
A3க்கு நம்மளுக்கு won't have it. When you put A3, what will happen? A plus 3Dன்னு வரும். So 3 2 cancel ஆகாது. All the way, so you have to take LCM. So A4ன்ற பட்சத்தில் A plus 4Dன்னு வரும். So இங்கே இருக்க 2 எல்லாமே நம்மளுக்கு cancel ஆகும். Which means this numbers, even numbers எல்லாமே நம்மளுக்கு integral solutions வரும். ஓகேவா? So 11ல எவ்வளோ 11ல எவ்வளோ even numbers இருக்குன்னு கேட்டிங்கன்னா, there are 5 even numbers, 2, 4, 6, 8 and 10. So மொத்தம் 5 integral values இருக்கு. Right, பசங்களா? So this is the answer. You got it? See? 5. Symbolic. Okay? அதுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தேவையில்லை. Just observe the question. அவ்வளோதான். சரிங்களா? If PAMs, okay? If PAMs are inserted between 5 and 41, such that, in the way, okay? If PAMs, okay? அப்படின்னா என்னது? 5க்கும் 41க்கும் நடுவில் there are PAMs. Okay? ஓகே, உங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க எல்லாருமே ஏபியில் இருப்பாங்க. such that A3 divided by AP minus 1 is equal to 2 by 5. Find 2 by 5. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? நம்மளுக்கு தெரிஞ்சது ஏபிக்கு உனக்கு தேவைப்படுற டியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் ஏவை கண்டுபிடிங்க. தட்ஸ் இட். இதில் நம்ம அவ்வளோ அப்சர்வேஷன்ஸ்ன்னு பார்க்க தேவையில்லை. ஸோ லாஸ்ட் டேர்ம் அப்போ டியோட வேல்யூ என்னது? டியோட வேல்யூ b minus a divided by இப்போ நம்ம b plus 1 தெரியாது. எஸ், we really don't know about what is t இங்கே. அப்போது 41 minus 5 divided by p நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதனால p plus 1. ஓகே, it will comes as a number. சரிடா பசங்களா? உங்களுக்கு நம்பராக தான் வரப்போகிறாங்க. ஓகே, ஸோ ஸ்டாப் லைக் திஸ். இவங்களே இப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் உன்னோட டி, உன்னோட ஏ வந்து 5. வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட்? A3 டிவைடட் பை AP minus 3 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ A1, இப்போ A1னா என்னது? A plus D. கரெக்டாடா பசங்களா? ஸோ விச் மீன்ஸ், ஒன் செக். ஸோ வாட் இஸ் டி? டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 36 டிவைடட் பை பி ப்ளஸ் 1. சரிடா பசங்களா? இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது A3 அண்ட் AP மைனஸ் 1. வாட் இஸ் AP வில் பி? சாரி, A3 என்னவா இருக்கும்? A ப்ளஸ் 3D. ரைட்டா? ஸோ அப்போது 5 ப்ளஸ் 3 இன்ட்டு 36 டிவைடட் பை பி ப்ளஸ் 1. ஓகே, இந்த ஒரு டேர்ம். And AP minus 1ன்றப்போ A plus P minus 1 into D, which means 5 plus 3 into, 5 plus 36 divided by P plus 1. ஓகே, when you take LCM, இதுக்கு நீ LCM எடுத்தேன்னா என்ன வரும்? இது P. ஸோ 5P ப்ளஸ் 5 இங்கே ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர்த்தை இன்டூ பண்ணால் 108 கிடைக்கும். 108 கூட ஒரு 5 ஆட் பண்ணோம், ஏன்னா LCMன்றப்போ 113 டிவைடட் பை P ப்ளஸ் 1 வருமா? when you take LCM for this step, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5P ப்ளஸ் P, 5P ப்ளஸ் 36. So 5P plus 36. 41P minus இது plus 5, அது minus 36. 5ல 36 போச்சுன்னா 31 divided by P plus 1. ஓகே, ஸோ இந்த டேர்முக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? we know it is 2 by 5. ஓகே, ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா you will get this term, right? So when you're dividing this one, அதாவது 5P plus 113 ரெண்டு பேர்த்துக்கும் டினாமினேட்டர் ஒன்று கேன்சல் ஆயிரும். சரியா? ஸோ 41P minus 31 is equal to
2 by 5. So when you do cross multiplication, 25 plus 100 and 226 is equal to 82p minus 62. So 2 ones 82 la 25 pochna. What will happen? 7 reminded 1 7 57p. And ivangala 62 pochna. 160, right? இதுவே 6 இருந்து 2 போச்சுன்னா 164. So 164. அப்போ P is equal to 164 divided by 57. I hope இவங்களை 2 times multiple பண்ணா you will get this term. So find P na இதுதான் answer. So P is equal to 164 by 57. You can cross multiple it. Okay, Vada? Oh. Sorry. Really sorry. 5 wala multiple பண்றதுக்கு 2 wala multiple பண்ணிட்டோம். So when you multiple with 5, you will get remainder 2. Okay, இந்த termல இருந்து இந்த term போகணும். So it is literally 627 equal to 57p. சரிடா பசங்களா? Yes. So which is P is equal to 11. Got it, பசங்களா? Yes. So this is the result. இதோட result நம்மளுக்கு complete ஆயிடுச்சு. அப்போ sum of n AMs inserted between A and B is equal to n times AM of A and B. அதாவது இப்போ அதோட சீக்வன்ஸ் பார்த்தோம். அவங்களோட சீக்வன்ஸ் ஏபியில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ A1 A2 A3 so on B இப்படி இருக்க ஒரு சீக்வன்ஸை சீரீஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு அடிஷன் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அவங்களோட அடிஷன் யாருக்கு ஈக்குவல் இருக்கும்? அவங்களோட சம் ஆஃப் சீக்வன்ஸ் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? விச் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் A and B கான AM. So which is A plus B by 2. Right? A plus B by 2. N into A plus B by 2 இருக்கும். ரைட்டடா பசங்களா? அவ்வளோதான். ஸோ லாஜிக் முடிஞ்சிடுச்சு. A plus A1 plus A2 plus A3 up to B is equal to N into A plus B by 2. That's it. Your logic is done. If N arithmetic means are inserted between 2 and 38. Okay, va? If n arithmetic means are inserted between 2 and 38, what will happen? 2 க்கு 38 க்கு நடுவுல நம்மளுக்கு n AMs இருக்கு. ரைட்டா? Then the sum of the resultant series, இவங்களோட sum, அதாவது okay, one sec, sum of n AMs AB இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம். A1 A2 A3 அப் டு AN B. ஓகேவா? இதில் A1 ப்ளஸ் A2 அந்த AMஸோட சம்ஸ் மட்டும்தான். இதில் AN இன்க்ளூட் ஆகாது. விச் இஸ் ஈக்குவல் டு N இன்டூ A ப்ளஸ் B பை 2. சரிடா? இதில் இந்த ஏவும் பியும் இன்க்ளூட் பண்ணாதீங்களா? ஃபஸ்ட்டு சொன்னேன், அதை இன்க்ளூட் பண்ணாமல் எழுதுங்க. ஓகே? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? 2 + 38. சாரி, they are asking sum of the resultant series. Sum of the resultant seriesனா இவங்க எல்லாத்தோட சீரீஸ். அதாவது 2 + A1 + A2 + A3 + so on AN + 38. இவங்க எல்லாத்தோட சம்மு நம்மளுக்கு 200. சரிடா பசங்களா? எஸ். அப்போது என்ன ஆகும்? இதில் எந்த நம்பர்ஸ் உங்களுக்கு இப்போதைக்கு தெரியும்? எந்த நம்பர்ஸ் பார்க்க நம்மளுக்கு தெரியும்? எஸ், யூ நோ 2 and you know 8, 38. ஸோ அது அப்படியே அந்த சைட் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போங்க. அப்போ A1 + A2 + A3 + so on AN. வேல்யூ என்னது? 200 - 2 - 38. சரியா? -38. ஏன்னா உனக்கு தெரிஞ்சது இதுதான்.
இதோட சம்முக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். தெரியாத அந்த 2 பேர் நம்மளுக்கு இடைஞ்சலா இருக்காங்க. ஸோ அது அவங்கள அந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. ஸோ விச் இஸ் 40. ஸோ இதில் 40 போச்சு அப்படின்னா 160. ஓகேவாடா பசங்களா? ஸோ அப்போ இது யாருக்கு ஈக்குவல்? A1 + A2 + யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? இவங்க ஈக்குவல் டு n × A + B/2. ரைட்டா? ஸோ n × A வந்து 2, B வந்து 38 / 2 is equal to 160, which is 140. இது 40 / 2 னா 20. அப்போ என்னோட வேல்யூ என்னது? 8. அப்போ எவ்வளோ AMs இருக்கு? We have literally A AMs இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட A, இதுதான் நம்மளோட B. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? அப்போ என்னோட வேல்யூ என்னடா பசங்களா? ஸோ n வேல்யூ இஸ் solution is incomplete. Okay, we have completed. Your n value will be 8. Done. It is done. சரிடா பசங்களா? யா வாட் இஸ் ஸோ இப்போ வரைக்கும் AM பார்த்தோம். ஸோ இதே லாஜிக்கில் நம்ம GM ஹேண்டில் பண்ண போகிறோம். சரிடா பசங்களா? we are going to launch our GM solution. ஓகே, ஸோ ஜிஎம்க்கும் அதே கண்டிஷன்ஸ் தான். ஸோ இப்போ 2 நம்பர்ஸுக்கான ஜிஎம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? சி 2 நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். தட் இஸ் ஜிஎம். இப்போ 3 நம்பர்ஸுக்கு நீங்கள் ஜிஎம் எடுக்கிறீங்க. when you have GM between 3 numbers, 3 நம்பர்ஸ்க்கு GM எடுக்க சொன்னால் என்ன பண்ணணும்? 3 நம்பர்ஸோட ப்ராடக்ட் அவங்களுக்கு கியூப் ரூட் எடுக்கணும். ஸோ nth GM அப்படின்னா nth root x1, x2, x3 up to xn. சரியாடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் GM inserted. 2 கொஷின்ஸ் இருக்கு. GM ஆஃப் நம்பர்ஸுக்கும் GM between நம்பர்ஸுக்கும். ஸோ செகண்ட் விஷயம் GM between the numbers. ரைட், between the numbers பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் இட்? 2-3 நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற GM. ஸோ x1 x2க்கு நடுவில் எவ்வளோ GMs இருந்தாலும் சரி, G1 G2 G3 எவ்வளோ இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே நம்மளுக்கு எப்படி இருப்பாங்க? அங்கே ஏபியில் இருக்க மாதிரி இங்கே எல்லாருமே நம்மளுக்கு ஜிபியில் இருப்பாங்க. ரைட்டடா? அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ். அவங்க எல்லாரும் ஏபியில் இருப்பாங்க, இங்கே நம்மளுக்கு ஜிபியில் இருப்பாங்க. தட்ஸ் இட். ஸோ சேம் கேட்டகரி ரிவால்வ்ஸ் அரௌண்ட். சரிடா பசங்களா? ஸோ போகலாமா? ஃபர்ஸ்ட் இன்செர்ஷன் பார்த்துரும், அதுக்கப்புறம் GM பார்க்கலாம். ரைட்? okay, so insert 4 GM between 2 and 486. so 2 को 486 நடுவுல G1 G2 G3 G4 4 பேத்த பண்ணணும். RN GP எல்லாருமே GPல இருப்பாங்க. ஸோ அப்போ என்னது? இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், திஸ் இஸ் சிக்ஸ்த் டேர்ம். அப்போ T6 தான் நம்மளுக்கு 486. T6னா AP GPயில் எப்படி எழுதுவீங்க? இப்போ 486 is equal to ANR/5 இருக்கும். கரெக்டா? ஏவோட வேல்யூ என்னது? 2. ஸோ இந்த 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ 2 4 3 243/5. சரியா? இது வந்து 3/5, which implies R is equal to 3. சரிங்களா? which implies R is equal to 3. இப்போ G1ங்கிறது என்னது? நம்மளுக்கு செகண்டரி டேர்ம். செகண்ட் டேர்ம்னா எப்படி எழுதுவீங்க? AR. செகண்ட் டேர்ம்னா AR. ஸோ AR is equal to A into 3. ஸோ 2 3s are 6. G2னா என்னது? AR ஸ்கொயர். ஏன்னா அது தேர்ட் டேர்ம். ஏலேருந்து 2 டைம் R மல்டிபிள் பண்ணால் வந்துடும். ஸோ which is A into 9. ஸோ 2 into 9 18. and G5 AR/cubed. So 2 into 27, that is 54. G4 na AR/4.
So 2 into 81, 162. சரி, இதுதான் உங்களோட 4 GP 6, 18, 54 and 162. So these are the APs. அப்போ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லலாம்? What we can state it generally. ரைட்டா? நம்ம என்ன பார்த்தோம்? A, G1, G2, G3, G4 and B. கரெக்டாடா பசங்களா? ஸோ இப்போ நம்ம ஆர் எப்படி கண்டுபிடிச்சோம், காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிச்சோம் நீங்கள் பார்க்கும்போது இது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம். சாரி, கவுண்ட் விட்டுட்டேன். இது ஃபிஃப்த் டேர்ம், இது சிக்ஸ்த் டேர்ம். கரெக்டா? ஸோ சிக்ஸ்த் டேர்ம் நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு? இங்கே இருக்க நம்பரோட அடுத்த நம்பர் தான் அந்த டேர்ம். அப்போது இவங்களை நீங்கள் எப்படி எழுதுறீங்க? B is equal to ஃபிஃப்த் டேர்ம், அதாவது A ப்ளஸ் ஒருவேளை இது என்ன இருக்குது, ஓகேவா? இது ஒருவேளை என்ன இருக்குன்னா இது வந்து n + 1th டேர்ம். ஆக்சுவலி கணக்குப்படி இது A + 1th டேர்ம். ஆனால் இந்த நம்பர் இருக்குல்ல, இது A + n + செகண்ட் டேர்ம், n + 2th டேர்ம். இது A + 2th டேர்ம். ரைட்டா? டன். The n plus 2th term. So which means அப்போ இது வந்து AR power n plus 2 minus 1. So AR power n plus 1. Right? So B inside வந்தால் multiplication. இப்போ B by A root over n plus 1 equal to R. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ஆரோட வேல்யூ என்னது? B by A root over n plus 1. ரைட்டா? ஓகே. அப்போ A G1 G2லாம் என்னது? G1னா என்னது? AR power 1. இங்கே 1னா இங்கேயும் 1. G2னா AR power 2. இங்கே 2னா இங்கே 2. ஸோ திஸ் இஸ் தி ஜென்ரல் ஃபார்முலா. சரிடா பசங்களா? ரூட் ஓவர்னு போட்டேன், இங்கே 1/n + 1. அவ்வளோதான். ஓகே, ரூட் ஓவர், ஓகே, எவ்ரி திங் இஸ் சேம், எல்லாமே சேம் தான். ஓகே, டோன்ட் வரி அபவுட் அஸ். ரைட், இப்போ கொஷின் போகலாமா? எஸ்டா பசங்களா? Okay, if A is the arithmetic mean, GM and G2 of two geometric means. சரியா? G1, G2 of B, two geometric means between any two numbers. Then G1 square by G2 plus G2 square by G1 is equal to what? Okay, இப்போ நம்மளுக்கு என்னது? ரெண்டு between any two numbers. அந்த any two numbers A, Bன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஓகே, A is the arithmetic mean between any two numbers, right? அப்போ A ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? A value will be equal to A plus B by 2. Arithmetic mean தானே? அப்போ A plus B by 2. G1 and G2 be two geometric sequence. அப்படின்னா A, G1, G2, B இவங்க எல்லாருமே GPயில் இருப்பாங்க. கரெக்டாடா பசங்களா? அப்படின்னா ஆரோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? B by A. எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு பேர். So 2 plus 1, 3. 1/3. Cube root கண்டுபிடிக்கணும். Okay? Yes. We have to find the cube root of this. இப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது ரெண்டு பேர். G1 equal to A into B by A the whole power 1/3. கரெக்டா? G2 is equal to A into B by A the whole power 2/3. Okay, what பசங்களா? A into B by A the whole power 1/3. G2 is equal to A into B by A the whole power 2/3. I hope we done, right? R தெரிஞ்சிச்சு, G1 தெரிஞ்சிச்சு, G2 தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? We have to find this value, right? So substitute பண்ணலாம். இப்போ G1 square by G2 டா plus G2 square divided by G1. இதான கண்டுபிடிக்கணும். G1 square என்னது? B by A the whole power A into B by A the whole power 1/3 divided by G2. G2 அதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர்னா அது 2/3க்கு ஈக்குவல். இது யாருக்கு ஈக்குவல்?
a into b by a the whole part 2 by 3 தானே. yes. so plus g2 தானா a into b by a the whole part 2 by 3 ஸ்கொயர் பண்ணும். ஸோ இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏவும் ஸ்கொயர் ஆகும். சாரி a square also will happen. இப்போ இது ஸ்கொயர் இது வந்து 4 by 3 ஆகும். ஓகே which become ஸ்கொயர் பண்ணால் அது 4 by 3 ஆகும். divided by a into b by a the 1 by 3. ரைட் பசங்களா. ஸோ இதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். இதில் நம்மளுக்கு ஒரே ஒரு ஏ மிச்சம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தங்க ஏ மிச்சமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்சஸ். ஸோ 4 by 3 minus 1 by 3 which is 3 by 3 that is 1. b by a. ஸோ இது கேன்சல் ஆயிரும் which is a plus b. a plus bங்கிறது என்னது? a plus bங்கிறது 2a. 2aக்கு ஈக்குவல். ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? இட் இஸ் 2a. 2a தான் கரெக்டான ஆப்ஷன். சரிடா பசங்களா. எஸ். So next we can see in JEE main question. What is that? If m is the arithmetic mean, okay va, of AMs and 3 geometric means are inserted between 3 and 243. Okay va? இதுக்கு நடுவில் m arithmetic means இருக்கு. 1 2 up to am 243. இவங்க எல்லாரும் ஏபியில் இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி 3 G1 G2 G3 243 இவங்க எல்லாருமே ஜிபியில் இருக்காங்க. ஓகேவா? 3 GM M AM. ஓகே, such that 4th AM, ஓகேவா, 4th AM is equal to 2nd GM. 4th AM னா என்னது? A4 யாருக்கு ஈக்குவல்? செகண்ட் ஜிஎம்க்கு ஈக்குவல்னு சொல்கிறான்டா. G2க்கு ஈக்குவல். தென் எம்மோட வேல்யூ என்ன? ஓகே ரைட்டு. இப்போது 4th ஏஎம்னா உனக்கு எப்படி கிடச்சிருக்கும்? இட் இஸ் A + 4D. இது G2னா என்னது? AR par 2. கரெக்டா? ஸோ ஏனா 3, இங்கேயும் ஏனா 3. 4D. So you have to find this D now. Fine. அப்போ இந்த D and R ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. சரிடா பசங்களா. இந்த D எப்படி நம்மளுக்கு வந்திருக்கும்? B minus A divided by n plus 1. ரைட்டா? அப்போது B 4 into. So see this. A plus, ஓகேவா, 3 into B minus A divided by m plus 1 which is equal to A into B by A whole par. உனக்கு இங்கே n தெரியும்ல, ஆரோட வேல்யூ உனக்கு தெரியும். You can find R easily, right? B by A whole par R, sorry, whole par n. இப்போ அதுக்கு பவர் 2 1 by n. ரைட்டடா பசங்களா? எஸ். ஸோ ஏவோட வேல்யூ 3. ஸோ 3 + 3 into B minus A 4D. ஸோ 243லேருந்து 3 போச்சு அப்படின்னா 240 divided by m plus 1 which is equal to, சரியா? ஸோ 3 into 243 divided by 3 whole par 1 by 3. 3 GMs தானே இருக்கு. 2. இது வந்து 81. ஸோ 81க்கு கியூப் ரூட் எடுக்க சொல்கிறாங்க. when you find 81 as a cube root, ஓகே, ஒன் செக். இங்கே எத்தனை GMs இருக்கு? we have 3 GM. ஓகே, நம்மளுக்கு 3 GM தானே இருக்கு.
ஒன் செக்டா பசங்களா n plus 1 right n plus 1 so இது 4 தானே இருக்கும் ஓகே this is 4 81 பார்க்கு 4th root எடுத்தீங்கன்னா 3 3 ஸ்கொயர் பண்ணா 2 so it is 8 3 ஸ்கொயர் பண்ணா 9 so 9 into 27 right so 2 plus 4 into 240 divided by m plus 1 சரியா so இங்க இருக்க 2 இங்க போச்சுன்னா மைனஸ் அப்போ 25 4 240 divided by m plus 1 okay so which means m plus 1 is equal to 4 into 240 divided by 25 da. Okay so cancel பண்ணுங்க so this is one time and this is 5 table cancel பண்ணலாம் this is 5 time and this is 448 okay எப்படி 2 போட்டேன் sorry which is 24 okay yeah so இது 4 into 240 divided by 24 so this is 10 time which is 40 ல m ஒருத்தங்க போச்சுன்னா 39 okay வாடா பசங்களா so 39 the correct answer so result என்ன product of ngm அப்போ ngm ரெண்டு பேத்துக்கு நடுவுல இருக்கிற product அங்க plus series பார்த்தேன் இங்க ப்ராடக்ட் பார்க்குறேன் அதாவது A G1 G2 G3 G4 Gn வந்து நம்மளுக்கு ஜிபியில் இருக்கும் நம்ம பார்த்தோம் கரெக்டாடா பசங்களா இப்போ என்ன சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் இருக்கிற அப்போ இந்த G1 G2 G3யோட ப்ராடக்ட் யாருக்கு ஈக்குவல் n times gm of A and Bக்கு ஈக்குவல் ஸோ தட் இஸ் n into nth root of AB that's it okay nth root இல்ல square root of a and b க்கு தானே அப்ப square root சரிடா பசங்களா எஸ் இப்போ ஹார்மோனிக் மீன்னா என்னது ஹார்மோனிக் மீன்னா டிஃப்ரெண்ட் ஸோ ஹார்மோனிக் மீன்னா இப்போ ரெண்டு நம்பர்ஸ் நடுவில் இருக்க ஹார்மோனிக் மீன் அப்படின்னு பார்க்குறீங்க ஸோ HM is an harmonic mean of x1 and x2 ஓகே x1 and x2 பற்றி பேசுகிறீங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற HMs ரைட் அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்க HM அப்படின்னா 1/x1 1/x2 வந்து நம்மளுக்கு எப்பியில் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போது 1/x1 + 1/x2 டிவைடட் பை 2 அப்போது இதோட ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படி தானே இப்போ ஹெச்எம் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் 2 டிவைடட் பை 1/x1 + 1/x2 மேலே நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இருக்கும் கீழே சம் ஆஃப் அப்சர்வேஷன் கீழே சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல்ஸ் இருக்கும் சரியாடா பசங்களா ஸோ இது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 2x1 x2 டிவைடட் பை x1 + x2 ஓகே இதே 3 பேர் இருக்காங்கன்னா x1 x2 x3 யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் 3 டிவைடட் பை 1/x1 + 1/x2 plus 1/x3 which means 3x1 x2 x3 divided by x1 x2 x2 x3 x3 x1 right pasanga yes appo harmonic means what about inserted between harmonic means so ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிற HIs வந்து ஹார்மோனிக் மீன்ஸ் இன்செர்டட் அப்படின்னா A HIs and P are in AP ஹெச்பியில் இருப்பாங்கன்னு அர்த்தம் சேட்டா பசங்க எப்பயும் போல் ஏபிஜிபி பார்க்குறோம்ல அதே கான்செப்ட்ஸில் நம்மளுக்கு ஹெச்பிஸில் இருக்க போகிறாங்க ஓகே ஃபைண்ட் ஃபார் HM between 2/3 and 2/13 ஸோ 2/3க்கும் 2/13க்கும் எவ்வளோ HMs பார்க்க போகிறோம் 4 HMs பார்க்க போகிறோம் so 2/3 H1 H2 H3 H4 2/13 சரிடா பசங்களா ஸோ வாட் இட் இம்ப்ளைஸ் அப்போ இவங்களோட ரெசிப்ரோக்கல்ஸ் நம்மளுக்கு ஏபியில் இருக்கும்
கரெக்டா? இவங்களோட ரெசிப்ரோக்கல்ஸ். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம், இது நம்மளுக்கு செகண்ட் டேர்ம், இது நம்மளுக்கு தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து, ஃபிஃப்த் டேர்ம், இது வந்து நம்மளுக்கு சிக்ஸ்த் டேர்ம். ரைட்டா? ஸோ அப்படின்னா என்னது? இதோட ரெசிப்ரோக்கல்ரா. இது என்னது? அப்போ இது வேற, இது வேற. ஓகேவா? இது டேர்ம்ஸ். அப்போ இது டேர்ம்ஸ் அப்படின்னா ஏகே என்னவா இருக்கும்? 1/ak. ஏபியில் சொல்கிறேன். இது வந்து ஏஎம்ஸ். இதோட ஹெச்எம்ஸ் தாண்டி ஏஎம்ஸ். அப்போ இந்த ஹெச்எம்ஸ் யாருக்கு இருக்கும்? 1/akவா? ஸோ வி கேன் சி திஸ், ரைட்? ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஎம், ஜிஎம் அண்ட் ஹெச்எம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஏஎம் பார்த்தீங்கன்னா ஜிஎம்மை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகே? ஸோ யுவர் ஏஎம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஜீனோ. And a1 plus a2 by 2 not is always greater than or equal to square root of a1 by a2. நம்மளுக்கு தெரியும்ல. அப்படின்னா ஸோ ஏஎம் வந்து ஜிஎம் விட அதிகமாக தானே இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி தான் 3 ப்ராடக்ட் இருக்கும். கரெக்டா? சப்போஸ் அப்போது ஏஎம் ஈக்குவல் டு ஜிஎம். சரியா? ஸோ இப்போ 2 கேஸ், ஏஎம் லெஸ் தென் ஜிஎம், ஏஎம் ஈக்குவல் டு ஜிஎம். இது 2 எப்போன்னு தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? ஏஎம் ஜிஎம்க்கு ஈக்குவல் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இவங்க 2 பேரும் ஈக்குவலாக ஆகணும். இது எப்போ நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? ஸோ வாட் வில் ஹேப்பன்? ஸோ 2 பேரும் சேம். இப்போ a1 ஈக்குவல் டு a2ன்னு எடுத்துக்கோங்க. 2 பேரும் சேம்னா இட் இஸ் 2a/a which is a. இது a1 a ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்க்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா a is equal to a அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏமோ ஜிமோ எப்போ ஈக்குவலாக இருக்கும்? எல்லா நம்பர்ஸும் சேம் நம்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஏஎம் ஜிஎம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இஃப் ஆல் ஏஐஸ், எல்லா ஏஐஸும் ஈக்குவலாக இருக்குன்னா மட்டும்தான் இந்த கேஸ் ஏஎம் ஈக்குவல் டு ஜிஎம். சரிங்களா? ஸோ ஏஎம் லெஸ் தென் ஜிஎம் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? லெஸ் தென் ஜிஎம். ஏஎம் இஸ் லெஸ் தென் ஜிஎம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும்? ஓகே? ஹெச்எம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் தாண்டி பின்னாடி இருக்கும். சரியா? அப்போது இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம்? இதுலேருந்து என்னடா சொல்லலாம் பசங்களா? விச் மீன்ஸ் அப்போது ஏஎம்மோட மினிமம் வேல்யூ. ஓகேவா? மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூ ஆஃப் ஏஎம் என்னன்னு கேட்டாங்க ஒரு நம்பர்ஸுக்கு. ஏஎம் வில் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம். அப்போ இந்த நம்பர்ஸுக்கு மினிமமாக இருக்கிறது யார்? ஸோ மினிமம் ஆஃப் ஏஎம். ஏஎம்மோட மினிமம் வேல்யூவே ஜிஎம்மாக தான் இருக்கும். ரைட்? ஸோ ஏஎம் தான் பாசிபிள் வேல்யூ. ஏஎம்மோட வேல்யூ பாசிபிள்லேயே மினிமமாக இருக்கிறது ஜிஎம்மாக தான் இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ சேம் கேஸ். ரைட்? ஸோ இதெல்லாம் சிமிலாரிட்டிஸும் பார்த்துட்டோம். ஓகே ஃபைன். இந்த ஆக்சுவலி இந்த ஏஎம்ஜிஎம்ஐ எங்கே யூஸ் பண்ணும் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ அந்த யூஸிங் ஸ்ட்ராட்டஜிஸை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிடா பசங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் யூஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ எப்படி ஒருத்தவங்க யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டாடா பசங்களா? ஓகே. ஸோ 3 hints டு யூஸ் ஏஎம் அண்ட் ஜிஎம். 3 ஹிண்ட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? ரைட். ஃபைன். இஃப் மினிமம் வேல்யூ ஆஃப் சம் எக்ஸ்பிரஷன், ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு மினிமம் வேல்யூ கேட்கப்பட்டிருக்கு, எக்ஸ்பிரஷன்ஸோட மினிமம் வேல்யூ கேட்கப்பட்டிருக்குன்னா அந்த இடத்துல இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ராப் பண்ணலாம். நெக்ஸ்ட், டேர்ம்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் பாசிட்டிவ். நம்மளுக்கு பாசிட்டிவிட்டியிலே இருக்கு. ஓகே, we have in positivity. So terms involved in expressions are positive இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஏஎம்ஜிஎம்ஸை யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்பிரஷன் இஸ் குட். ஒருவேளை ப்ராடக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் அவங்களை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 விஷயத்துக்கு யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். சரிடா பசங்களா? ஓகே. Find the minimum value of this question. Okay, find the minimum value. First one, என்னடா பசங்களா? What is the first one? 4 par x plus 4 by 4 par x க்கு minimum value. சரியா? ரைட். இப்போ
4 power plus 4 divided by 4 power x. When you take LCM, what will happen? One sec. See, இது ஒரு நம்பர், ஓகேவா? அடிஷன் ஆஃப் அனதர் நம்பர், சரியா? இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், அடிஷன் ஆஃப் அனதர் நம்பர். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏஎம் கண்டுபிடிக்கிறீங்க, ஓகேவா? அண்ட் 4 பார் எக்ஸும் 4 by 4 பார் எக்ஸும் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0, ரைட்டா? a par x is greater than 0. It is always greater than 0 when your a is greater than 0. சரியா? So which means அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பாசிட்டிவாக இருக்கணும். அவங்களோட ப்ராடக்ட் குட் அடிஷன் குரூட் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? உனக்கு சொல்லிட்டா இதுக்கு இது எப்படி மேம் ஏஎம்ஜிஎம் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, சி 4 பார் எக்ஸையும் 4 டிவைடட் பை 4 பார் எக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 4. ஸோ விச் மீன்ஸ் என்னது? இவங்களோட ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு குட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மினிமம் வேல்யூ ஆஸ் கேட்டிருக்காங்க, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. 3 விஷயமும் ஹேண்ட் ரைஸ்ட், சரியா? மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருக்கணும். அந்த ப்ராடக்ட் ஷுட் பி குட் ஆன் ஈச் அதர். ஸோ அப்ளைங் ஏஎம் வில் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம், சரியா? ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸுக்கு ஏஎம் ஜிஎம் கண்டுபிடிக்கலாமா? உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஏஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 4 power x by 4 pi 4 power x by 2. This is greater than or equal to, அவங்களோட ப்ராடக்ட் 4. 4க்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 2 கிடைக்கும், ரைட்டா? ஸோ ஒன்ட்ட கேட்டிருக்கிறது இந்த நியூமரேட்டர், அப்போ இது மட்டும் இந்த சைடு போட்டும். ஸோ விச் மீன்ஸ் 4 power x divided by 4 by 4 power x greater than or equal to 4. அப்போ அவங்களோட மினிமம் வேல்யூ என்ன? அப்போ அவங்களோட மினிமம் வேல்யூ என்ன? 4 தான் அவங்களோட மினிமம் வேல்யூ. It is all done. சரிடா பசங்களா? So 4 தான் அவங்களோட மினிமம் வேல்யூ, ரைட்டா? ஓகே, செக் அபவுட் திஸ் கொஸ்டின். ஃபைண்ட் தி சைன் வேல்யூ ஆஃப், ஓகே, சி இஃப் எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே சேம் சைன். சேம் சைன்னா இது ஒரு நெகட்டிவ் நம்பர்னா இது ஒரு நெகட்டிவ் நம்பர். நெகட்டிவ் நெகட்டிவ் இட் பிகம் பாசிட்டிவ். நெகட்டிவ் பை நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பை நெகட்டிவ் பாசிட்டிவ். இல்லை எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கானா? எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம். அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனே என்னது? அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் இங்கே இருக்க ஒவ்வொரு நம்பர்ஸ், இங்கே இருக்க ஒவ்வொரு நம்பர்ஸுமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர், ரைட்டா? எக்ஸ் பை ஒய், ஒய் பை இசட், இசட் பை எக்ஸ், ஆல் ஆர் பாசிட்டிவ். எல்லாருமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஓகேவாடா பசங்களா? இட் இஸ் ஆல் பாசிட்டிவ் நம்பர். எக்ஸ் பை ஒய், ஒய் பை இசட், இசட் பை எக்ஸ், இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஃபைண்ட் தி மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் பை ஒய், ஒய் பை இசட், இசட் பை எக்ஸ், ஸோ ஆன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. குட், ஓகே. மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை இசட் ப்ளஸ் இசட் பை எக்ஸ், அதாவது ஏஎம்ஜிஎம் அப்ளை பண்ணுங்கள். இவங்களோட ப்ராடக்ட் குட்டான்னு பார்க்கணும்ல, அப்போ தானே ஏஎம்ஜிஎம் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதோட ப்ராடக்ட் பார்த்துடலாமா? ப்ராடக்ட் குட் தான். எக்ஸ் பை ஒய் இன்ட்டு ஒய் பை இசட் இன்ட்டு இசட் பை எக்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகி 1ன்னு வரும். ஸோ த ப்ராடக்ட் இஸ் குட், ரைட்? ஏன்னா நம்மளுக்கு ஜிஎம் கண்டுபிடிக்க தான் கஷ்டம். அவனோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி, ரைட்டா? ஸோ அப்போ எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை இசட் ப்ளஸ் இசட் பை எக்ஸ், அப்ளை ஏஎம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம் டிவைடட் பை 3 வரும். இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அவங்களோட ப்ராடக்ட் 1 கியூப் ரூட். 1க்கு கியூப் ரூட் எடுத்தால் கியூப் தான் 1 தான் வரும். ஸோ 1 into 1 இட் இஸ் 3. அப்போ இவங்களோட மினிமம் எக்ஸ்பிரஷன் என்னடா பசங்களா? அப்போ அவங்களோட மினிமம் வேல்யூ என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 3ஆக இருக்கும். So the minimum value will be equal to 3. Okay, so 3 will be your minimum value, right? Yes, you know that. Okay, உங்க எல்லாத்துக்குமே தெரியும் x and 1 by x it is always greater than or equal to 2. ஏன்?
ஜிஎம் ஸ்ட்ராட்டஜியில் அதே ஜிஎம்க்கு தான் போட்டிருக்கோம், வேற ஒன்றும் போடல. ஏன்னா இது ஒரு நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது, ரெண்டு பேர் பாசிட்டிவ், இது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ். ஸோ ரெண்டு நம்பர்ஸோட அப்போ நீங்கள் இதுக்கு இஎம்ஜிஎம் அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸ் அண்ட் 1/xக்கு அப்ளை பண்ணுறோம் 2. இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 1/2. ஸோ 1ன்னு வரும் கரெக்டாக. ஸோ விச் இஸ் அப்போ இங்கே இருக்கிறது 2. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு பதிலாக என்ன போடலாம்? less than or greater than or equal to 2 போடலாம். less than or equal to 2 போடலாம். சரியா? x plus 1/x வர எக்ஸ்பிரஷனில் you can put less than or equal to 2 அப்படின்ற பட்சத்தில் போடலாம். சரிடா பசங்களா? எஸ். what will happen for this one? okay, one sec. find the minimum value நீ கண்டுபிடிச்சிட்டு. ஓகே, மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். சரியா? மினிமம் வேல்யூ. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இதோட ஏஎமோட மினிமம் வேல்யூ எப்போ இருக்கும்? ஓகே, யா இப்போ இதுவே இந்த நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர். சரியா? ஸோ திஸ் இஸ் அ நெகட்டிவ் நம்பர். அப்போ இதுவும் ஒரு நெகட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஆனால் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் இட் இஸ் பாசிட்டிவ். அப்போ என்ன பண்ணுவீங்க? சி, இஃப் எக்ஸ் இஸ் அ நெகட்டிவ் நம்பர். சரியா? எக்ஸ் ஒரு நெகட்டிவ் நம்பர், ரைட்டா? அப்போ இது ஒரு நெகட்டிவ். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மைனஸ் எக்ஸ். அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1/x ஒரு பாசிட்டிவ் நம்பர். இந்த எக்ஸ்பிரஷன் இந்த ஒரு நம்பர், இவங்க ரெண்டு பேரும் பாசிட்டிவாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏஎம் அப்ளை பண்ணலாம். இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு ஏஎம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 1. ஓகே, 1 whole square divided by 2. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் minus 1/x is greater than or equal to 2. When you take minus as common, ஸோ அந்த மைனஸ் இங்கே போச்சுன்னா சிம்பிள் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகணும். அதனால தான் 1/x is less than or equal to -2ன்னு போட்டிருக்கோம். சரிடா பசங்களா? ஸோ less than or equal to -xன்னு இருக்கும். ஓகே, டன். Find the minimum value of this number. ஓகே, எல்லாருமே பாசிட்டிவ். லுக் அபவுட் திஸ் ப்ராடக்ட். இவங்களோட ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. ஓகே, ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலனாலும் சரி. இதுக்கு தான் இந்த அப்சர்வேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுக்கு இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் இட்? இதோட அப்சர்வேஷன் பார்த்தோன்னா ஒரு எக்ஸ் ஆனால் அதோட ரெசிப்ரோக்கல். சரியா? அவங்களுக்கு பதிலாக கிரேட்டர் than equal to 2 greater than equal to 2 போடலாம். இது ஒரு எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணால் இது அதோட ரெசிப்ரோக்கல். ரைட்டா? அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட அடிஷன் யாருக்கு ஈக்குவலாக இருக்கணும்? கிரேட்டர் than equal to 2ஆக இருக்கணும். அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட அடிஷன் கிரேட்டர் than equal to 2ஆக இருக்கணும். இவங்க ரெண்டு பேர்த்தோட அடிஷன் கிரேட்டர் than equal to 2ஆக இருக்கணும். which means அப்போ சிங்கிள் கிரேட்டர் than equal to போட்டால் 2 + 2 + 2 that is 6க்கு ஈக்குவல். சிம்பிள் அண்ட் ஈஸி. சரிடா பசங்களா? ஸோ திஸ் மினிமம் வேல்யூ வில் பி 6. ஓகே, வாட் அபவுட் திஸ் கேஸ்? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? minimum value of x plus y plus z into 1/x plus 1/y plus 1/z. So what will happen? Yes. இப்போ
Okay, you know this, right? X plus y plus z. X plus y plus z நம்மளுக்கு எப்ப கம்மியா இருக்கும்? அதோட மினிமம் வேல்யூ உங்களுக்கு தெரியும்ல? ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தோம்ல? No. X plus y plus z பார்க்கல. Just multiply it. Okay, multiple பண்ணா என்ன வரும் பாருங்க. x 1 by x எல்லாம் multiple பண்ணா 1, y multiple பண்ணா 1 plus 1 plus 1 divided by x by y plus x by z plus y by x plus y by z plus z by x plus z by y. சரிடா பசங்களா, மல்டிபிள் பண்ணா இதான் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் 3 ப்ளஸ் இவங்களோட ரெசிப்ரோக்கல் இவங்க, ரைட்டா? நெக்ஸ்ட் இவங்களோட ரெசிப்ரோக்கல் இவங்க, நெக்ஸ்ட் இவங்களோட ரெசிப்ரோக்கல் இவங்க. So what will happen? This is less than or equal to 2. This is greater than or equal to 2. This is also greater than or equal to 2. Which means it is 6. Is it 6 plus 3, which is 9. Okay. So everything is okay. One sec. Yes. So first method easy. சரியா? இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஓகேவா பசங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் வச்சு ஈஸியா போட்டுட்டோம். there is second method also. ஓகேவா? நம்மளுக்கு ரெண்டாவது மெத்தடும் இருக்கு. ரெண்டாவது மெத்தட் எப்படி? You know that அதாவது 3 plus x by y plus y by x plus y by z plus z by y plus x by z plus z by x. சரிடா பசங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர். எவ்ரி திங் இஸ் அ பாசிட்டிவ். என்ன சைனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர், கரெக்டா? அப்போ இவங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். இதோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கேன்சல் ஆகி 3ன்னு மட்டும் கிடைக்கும், ரைட்? ஸோ this 3 plus x by y plus y by x plus y by z plus so on z by x divided by நம்மளுக்கு என்ன வரும்? 7 வரும், which is equal to 3 power 1 by 7. Which means 3 plus 1 by x plus so product will be greater than or equal to 7 into 3 power 1 by 7. So 7 விட எது அதிகமாக இருக்குன்னா 9. ஓகே, இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். சரிடா பசங்களா? யூ கேன் ஃபவுண்ட் பை லைக் திஸ் ஆல்சோ. ஓகேவா? அந்த மாதிரியும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. யூ காண்ட் ஃபைண்ட் இட் பை எக்ஸாக்ட் வேல்யூ, ரைட்? ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ ஏஎம்க்கு ஸோ எல்லாத்தையும் ஜிஎம்மாக போடுங்க. எவ்ரி திங் இஸ் ஈக்குவல். ஐ திங்க் திஸ் மெத்தட் இஸ் குட், ப்ரிட்டி குட். ஸோ இந்த மெத்தடே யூஸ் பண்ணிக்கோ, சரியா? செகண்ட் மெத்தடுக்கு ஒன்றும் இல்லடா பசங்களா, இப்படி 2 பேத்துக்கும் அட் அ டைமில் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதுக்கு தனியாக ஏஎம்ஜேஎம் கண்டுபிடி, இதுக்கு தனியாக ஏஎம்ஜேஎம் கண்டுபிடி. ஜஸ்ட் 2 பேர்த்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ யூ வில் கெட் தி ஆன்சர் அஸ் 9, ரைட்? ஸோ இந்த 2 மெத்தடாலஜியும் கரெக்டு தான். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இஃப் ஏபிசி ஆர் பாசிட்டிவ் தென் ப்ரூவ் தட். ஓகே, பாசிட்டிவ் தென் ப்ரூவ் தட். we know A and C are positive. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ A plus B plus C divided by 3 will be greater than or equal to cube root of ABC. So
ஒன் செக்டா பசங்களா? ஓகே, வாட் வி ஹேவ் டு ப்ரூவ் இட். என்ன நம்ம ப்ரூவ் பண்ணோம்? டு ப்ரூவ் பாருங்க, a cube plus b cube plus c cube minus 3abc greater than or equal to 0, which means inside போயிட்டும். அப்போ எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு ஏன் பார்க்கணும்? இவங்க மூணு பேர்த்துக்கும் a cube b cube c cube இவங்க மூணு பேர்த்துக்கும் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா what will happen? 3 greater than or equal to a cube b cube c னா abc the whole cube root. ஸோ இது கேன்சல் ஆகி abc மட்டும் வரும், hence root. It is hence proof. Correct? So use this. சரிடா பசங்களா, if an is greater than 1 for all n belongs to natural numbers. So இதாவது இந்த number greater than 1 னா log value will be greater than 1. சரிடா பசங்களா, and you should know this property. For solving this question, you should know what is it? Log a into b, log b into c, log c into d. என்ன ஆகும்? இது கேன்சல் ஆகி கடைசியில் லாக் ஏடி அப்படிங்கிற ஆன்சர் வருமா? எஸ், இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியணும். கரெக்டா? ஸோ அதை வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியும் போகும்போது, ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே ஈக்குவல் தான். அப்போ எல்லா டேர்மும் பாசிட்டிவ் டேர்ம். எஸ், இவங்களோட ப்ராடக்ட் குட்டாக இருக்கணும்ல. இவங்களோட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகி நம்மளுக்கு எவ்ரிதிங் இஸ் கேன்சல். எல்லாமே கேன்சல் ஆகுது. நல்லா பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகுது ப்ராடக்டில். A21 into A32 this one. ஸோ ஐ ஹோப் A2 எல்லாமே கேன்சல் ஆயிரும். கடைசியில் நம்மளுக்கு A1 தான் இருக்கும். log A1 log A1 வேல்யூ 1. சரிடா பசங்களா? ஸோ இதோட ப்ராடக்ட் பார்த்தோன்னா 1. ஸோ த ப்ராடக்ட் இஸ் 1. ஸோ திஸ் வாட் வில் ஹேப்பன்? அப்போ log A2 A1 ப்ளஸ் 1 கேட்டிருக்க கொஷின் log A1 டிவைடட் பை மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? தட்ஸ் அ பிக் ட்ரிக்கி கொஷின். ஸோ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? இப்போ A2ல் ஸ்டார்ட் பண்ணி A1 வரைக்கும் AN வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னா இங்கே மொத்தம் n-1 டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம், மொத்தம் n டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ டிவைடட் பை n ஈக்குவல் டு 1 பார் 1 பை n. ஸோ திஸ் n. இப்போ லாகோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? வில் பி மினிமம் வேல்யூ வில் பி n-க்கு ஈக்குவல். சரியா? இந்த n என்னவோ அதுதான் ஆன்சர். ஸோ n வில் பி த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். சரிடா பசங்களா? எஸ். ஓகே. If x, y, z are positive and distinct numbers, then prove that x, y, z are positive and distinct numbers, then prove that x plus y, x plus z, y plus x, so on, greater than or equal to x, y, z. Okay. So x, y, z are positive. Okay. When you multiple these numbers are distinct numbers, then prove that distinct numbers அப்படின்றப்போ greater than equal to வராதுல்ல. ஸோ எல்லாருமே ஒரே நம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான் this is possible, which is greater than or equal to வராது. ரைட்டா? உங்களுக்கு என்ன தெரியும்? a plus b will be greater than or equal to 2 into ab. ரைட்டா பசங்களா? எஸ். அப்படின்ற பட்சத்தில் we have distinct numbers. So distinct numbers ன்றப்போ இங்கே equal to வராது. ஓகே. am equal to gm எப்போ? எல்லா நம்பர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தானே gmஆ இருக்க முடியும்.
So since அப்போ x plus y will be greater than or equal to 2 into xy ஆ இருக்கும். So 2 into root over xy ஆ இருக்கும். கரெக்டா? இப்போ y plus z க்கு என்ன கிடைக்கும்? Greater than or equal to 2 over yz. z plus x க்கு greater than or equal to 2 into root over zx. Okay? So when you multiple this, இவங்க எல்லாத்தையும் multiple பண்ணா இவங்களையும் தனித்தனியா multiple பண்ணும். Greater than or equal to 8 into இவங்க எல்லாத்தையும் multiple பண்ணா x square, y square, z square வரும். அது எல்லாத்துக்கும் square root எடுத்துட்டீங்கன்னா x, y, z வந்துரும். அவ்வளவுதான். சரிடா பசங்களா? Yes. The sum will be completed. Since AM will be greater than 0, this is all done. Okay, check about this question. If A, B, C are side length of delta, அப்படின்னு ஒரு triangle கொடுத்திருக்காங்க, then prove that A minus B plus C and A plus B minus C into B plus C minus A. Okay. B plus C minus A less than or equal to A, B, C. Correct? A, B, C are side length of a triangle. Then prove that A minus B plus C, A plus B minus C, B plus C minus A. Everything is there. ஒரு triangle இருக்கு A, B, C. அவங்க எல்லாருமே side lengths. Okay? Yeah. So what we can conclude from this? Side length na எல்லாருமே positive term. Everything is positive term. அப்போ A plus B plus C will be greater than or equal to 3ABC. So A, சரியா? A, B, C. Okay? இந்த term எடுத்துக்கோங்க. Or one sec. Fine. First ரெண்டு termக்கு எடுத்துக்கோ. சரியா? First ரெண்டு termக்கு எடுத்துக்கோ. So find this AM greater than or equal to GM on A minus B plus C into a term and A plus B minus C. Since இது ஒரு positive number, இது ஒரு positive number தான் இருக்கும். ரைட்டா? So அப்படின்ற பட்சத்தில் what will happen? இவங்க ரெண்டு பேத்தையும் add பண்ணிங்க அப்படின்னா 2A divided by 2 will be greater than or equal to A minus B plus C, A plus B minus C. Right? அப்போ A will be greater than or equal to this term. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட term. அப்போ B will be greater than or equal to B, A plus B minus C, B plus C minus A. Okay, and last, இவங்க ரெண்டு பேர்த்தையும் multiple பண்ணும்போது C will be greater than or equal to B plus C minus A minus B plus C. கரெக்டா பசங்களா? ஸோ வாட் வில் ஹேப்பன்? ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் இன்டூ பண்ணுறோம். இந்த எல்லா ரைட் சைடும் இன்டூ பண்ணுறோம். எல்லா ரைட் சைடும் இன்டூ பண்ணால் ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகி இந்த 3 டேர்ம் மட்டும் கிடைக்கும். அப்போ இவங்க எல்லாத்தோட அடிஷனுக்கு ஈக்குவல். ஸோ ஏபிசி. ஸோ தட்ஸ் பை ஏபிசிக்கு இட் இஸ் ஈக்குவல். ரைட்டடா பசங்களா? எஸ். ஸோ ரைட். இப்போது ஏஎம் ஜிஎம் ஹெச்எம் வச்சு பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ இப்போது ஏஎம் ஜிஎம் ஹெச்எம்னு இருக்கா, ஒரு நம்பர்ஸ்க்கு ஏஎம் ஜிஎம் ஹெச்எம் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ஏஎம் ஜிஎம் ஹெச்எம்லாம் எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜிபியில் தான் இருக்கும். ஓகேவா? சூஸ் ஏ, ஜி அண்ட் ஹெச். ஓகேவா? ஏ அண்ட் ஜி அண்ட் ஹெச்.
நீங்கள் கண்டுபிடிக்கிற ஏஎம் ஜிஎம் அண்ட் ஹெச்எம் எல்லாருமே ஜிபியில் இருப்பாங்க, விச் மீன் ஜி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஹெச். அப்போ ஜிஎம் வேல்யூக்கு வேணும்னா ஒன்றும் இல்லை, ஏ இன்ட்டு ஹெச், இதை மட்டும் பண்ணால் போதும். ரைட்டா பசங்களா? எஸ். So see this, the AM and HM between two numbers கொடுத்திருக்காங்க. Find the GP. So GM க்கு என்ன பண்ணும்? GM square is equal to AH. So 27 into 12. அவங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதும். இதோட வேல்யூ 9 into 3. So 3 9 3 9 3 வெளியே வந்தா 9. 4 into 3 4 2 வெளியே வந்துடும். அகைன் ஒரு 3 வெளியே வந்துடும். So it is 18. Okay, so which means 18 is your square root value, right? Find the minimum value of sum of three positive numbers if sum of their reciprocals is 9. Okay, find the minimum value of three positive numbers if sum of their reciprocals is 9. அதாவது a plus b plus c என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட மினிமம் வேல்யூ gm க்கு ஈக்குவல், ரைட்டா? If the sum of reciprocals, HM values கொடுத்திருக்காங்க 9 சொல்லிட்டு. அப்படின்னா ஓகே, ரைட். ஸோ a plus b plus c கேட்டிருக்காங்க. Find the minimum value. It is done. ஓகேவா? அவன் கேட்டிருக்கிறது a plus b plus c, which is always greater than or equal to gm. But gm is always greater than or equal to hm. hm ஓட வேல்யூ தெரியும் 9. அப்போ a plus b plus c ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? ரைட்டா பசங்களா? So you have to find in that way. Okay. One by x plus 1 by y plus 1 by z divided by 3. HM கண்டுபிடிச்சா முடிஞ்சுதா? எஸ். ஃபைண்ட் தி HM வேல்யூடா. HM வேல்யூ யாருக்கும் ஈக்குவலாக இருக்கும்? They ask x plus y plus z divided by 3 greater than or equal to இது என்னது 3xyz divided by xy plus okay நீ எவ்வளோ கஷ்டப்படணும் 3 divided by 1 by x plus 1 by y plus 1 by z இதோட வேல்யூ உனக்கு தெரியும் 9 சொல்லிட்டு, ரைட்டா? அப்போ x plus y plus z ஓட வேல்யூ greater than or equal to 1 முடிஞ்சிருச்சு. சரிடா பசங்களா? எஸ். If A, B, C, D are in HP, then prove that A plus D is greater than or equal to B plus D. AM is greater than or equal to HP. இது யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? அப்படின்னா yes. What is given? A, B, C, D are in HP, ரைட்டா? அப்போ
சி அப்போ 2 நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர்ஸ்க்கு எடுத்துப்போம். தட்ஸ் ஃபார் இந்த நம்பர்ஸ். இந்த 2 நம்பர்ஸோட HM அப்போ இந்த 2 நம்பரோட AM பார்த்தீங்கன்னா செகண்ட் வேல்யூ. இப்போ சென்டரில் இருக்கிறதா ஹெச்எம். சரிடா பசங்களா? ஓகே, எப்படி 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் ஒரு நம்பர் இருக்குன்னா அதுதான் அவனோட ஏஎம்மாக இருக்கும், ரைட்? அந்த வகையில் பார்க்கும்போது ஏக்கும் சிக்கும் நடுவில் பி இருக்குன்னா இப்போ ஏஎன்சிக்கு ஹெச்எம் பார்த்தீங்கன்னா பி. ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். அப்போ ஏ + சி டிவைடட் பை 2 வில் பி கிரேட்டர் than or equal to 2 into b. ஓகே, சாரி, 2b வரும், ரைட்? நெக்ஸ்ட் b plus d will be greater than or equal to 2c. அவ்வளோதான், ரைட்டா? இப்போ நம்மளுக்கு தேவை என்னது? ஸோ அப்போ d will be greater than or equal to 2c minus b டா. அப்போ a will be greater than or equal to 2b minus c. d வேண்டாம், b யூஸ் பண்ணிக்கலாம். Okay, use this a plus d intrapo. What will happen? A plus d will be greater than or equal to 2b minus c plus 2c minus b. So c plus b. அவ்வளோதான், proof that. Okay, your proof is done. சரிங்களா? எஸ். வெயிட்டட்னா இப்போது ஒரே நம்பர்ஸ், ஒரே மாதிரி இருக்க நம்பர்ஸ். சரிங்களா? இப்போ A1 நம்மளுக்கு நிறையா நம்பர்ஸ் இருக்குது. A1 A1 A1. ஓகேவா? சீக்வன்ஸ் பார்த்தோன்னா A1 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 A2 A2 A3 3 A4 4 இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒரே நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போது ஏஎம்னா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். A1 + A1 + A1 + A1 அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அவங்கள மல்டிபிள் பண்ணிப்போம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இது எப்படின்னா 1 1 3 3 3 5. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணுவேன்? 1 எத்தனை இருக்குது? 2 டைம்ஸ் 1 இருக்குது, ஆட் பண்ணுறன்றப்போ. 3 எத்தனை இருக்குது? 3 டைம்ஸ் 3 இருக்குது. 5 ஒன்றே ஒரு ரெண்டு. இப்போ மொத்தம் எத்தனை நம்பர்? இங்கே 2 நம்பர், இங்கே 3 நம்பர், இங்கே ஒரு நம்பர். அதான் அவங்களோட வெயிட்டஸாக ஆட் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி அது ஈக்குவல், ரைட்? இட் இஸ் ஸோ சிம்பிள். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இஃப் சி இந்த மாதிரி பவர்ஸ் வரும்போது சொல்கிறேன், ரைட்டா? என்ன இருக்குது? ஏ பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, பி பார்த்தீங்கன்னா 2 பி இருக்குது, சி பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, ரைட்டா? ஸோ a plus 2b plus 3c divided by 1 plus 2 plus 3 will be greater than or equal to யாருக்கு ஈக்குவல்? a b square c cube the whole power 1/6க்கு ஈக்குவல். கரெக்டாக பசங்களா? எஸ். இதோட வேல்யூ உனக்கு தெரியும் 12ன்னு. ஸோ 12 divided by 6 which is 2. ஸோ power 6 இங்கே வந்துடும், 2 power 6. அப்போது இந்த எக்ஸ்பிரஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 power 6. ஓகேவா? இப்போ a b square c cube will be less than or equal to 2 power 6. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இது 26 இல்லை, இது 2 power 6. சரிடா பசங்களா? இட் இஸ் 2 power 6. Got it? நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த வெயிட்டட் சம்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, எஸ். One sec. So a plus b plus c is equal to 3. So a, b, c are positive. Then prove that a square b cube c square less than or equal to 3 power 10 2 power 4 divided by 7 power 7. Okay. You know that a plus one sec. Right? நம்மளுக்கு தேவை என்னது? சி. நம்மளுக்கு ஏ வந்து 2 டைம் வரணும்.
பி பார்த்தனா 3 டைம் வரணும், சி பார்த்தனா 2 டைம் வரணும். அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை நீ எழுது. ஓகே, யூ நோ தட் ஏ ஸ்கொயர்னா, ஸோ ஏல நமக்கு 2 டேர்ம் வேணும். ஸோ ஏவாகவே இருக்கணும் அப்படின்னா அப்போ அது a/2னா 2 கேன்சல் ஆயிடும், ரைட்? அப்போ இதை வந்து 3 × b/3ன்னு போடலாம். இவங்கள 2 × c/2ன்னு போடலாம், which is equal to 3. சேம் ப்ராசஸ். ஸோ இது கேன்சல் ஆயிடும். அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டது கரெக்டு தானே? எஸ். அப்போ இவங்களுக்கு AMGM ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அப்போ என்ன வெயிட்டட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 × a/2 + 3 × b/3 + 2 × c/2 total divided by 2 + 3 + 2 total divided by, which is equal to, sorry, greater than or equal to square root of a/2 square 3b/3 cube c/2 square the whole power 7th root. கரெக்டாடா? இதோட வேல்யூ என்னது? இதோட வேல்யூ தெரியும் 3ன்னு சொல்லிட்டு, ரைட்டா? ஸோ 3 divided by 7 will be greater than or equal to இதுக்கு பவர் 1, இதுக்கு பவர் 7, இதுக்கு பவர் 7 போடுறேன். இது வந்து a/2 the whole square, b/3 the whole cube, c/2 the whole square. சரிடா பசங்களா? நம்மளுக்கு தேவை என்னது? a² b³ c³, ரைட்? அவ்வளோதான். ஸோ இது 3/7 7/7 ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே 2 ஸ்கொயர் மேலே வந்துச்சுன்னா 2 ஸ்கொயர், இது b³ c². ஸோ இது 3 பேர்த்து ஆட் பண்ணால் 3/10 divided by 3 7/7. இங்கே 2 பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ எஸ், hence proved, ரைட்? ஸோ வெயிட்டடில் பார்த்தா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈஸிடா பசங்களா? சரியா பசங்களா? இட் இஸ் ஆல்வேஸ் ஈஸி இன் வெயிட்டட் கான்செப்ட்ஸ். ஸோ எவ்ரிவன், சிக்னம் நோட்டேஷன் பார்க்க போகிறோம். சிக்னம் நோட்டேஷன்னா என்னது? ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். ஸோ சமேஷன் k is equal to 1 to n, a per k is equal to a1 plus a2 plus up to an, ரைட்டா? ஸோ k இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம 1 போட்டு வருவோம், ரைட்டா? இதுவே ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. when you have a functions like type of r is equal to 1 to n, என்ன பண்ணுவீங்க? f of 1 f of 2 plus up to f of n போடுவோம்ல. இதே டைப் கேட்டகரிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. சரிடா பசங்களா? ஸோ யூ வில் ஹாவ் அன் எக்ஸ்பான்ஷன். ஸோ எக்ஸ்பான்ஷன், ஸோ இப்போது சமேஷன். இப்போ சமேஷனில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது, 2 பேத்துக்கும் வேறு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆனால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து சமேஷன் தான். அப்படின்னா தனித்தனி ஃபங்க்ஷன்ஸாக உன்னால் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். யூ கேன் ஸ்ப்ளிட் இட் அவே. ஸோ எப்படி மேம்? See, the summation k is equal to 1 to n ak plus bk, ரைட்டா? இது என்ன சொல்கிறாங்க? summation k is equal to 1 ak and summation k is equal to 1 to n bn எழுதலாம்னு சொல்கிறான், ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 1 போட்டோன்னா என்ன வரும்? a1 plus b1, கரெக்டா? 2 போட்டால் என்ன வரும்? a2 plus b2. 3 போட்டால் என்ன வரும்? a3 plus b3. 4 போட்டால் என்ன வரும்? a plus 4 plus. இவங்க எல்லாத்தையும் ஆட் தானே பண்ணுறீங்க. திஸ் இஸ் ஆல் அடிஷன், ரைட்? அப்போ இது எல்லாத்துலேயும் a1 plus a2 plus up to an ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு b1 plus b2 plus b3 up to bn ஸ்ப்ளிட் பண்ணலாம்ல? எஸ். ஸோ அப்போ இவங்கள தனி சம்மேஷனாக எழுத முடியும்ல? எஸ். ஸோ அப்போது அந்த எக்ஸ்பிரஷன் தான் அது. ஓகேவா? வாட் அபவுட் திஸ் மேம்? சமேஷன் ak ck, சியை வெளியே எடுத்துலாம், சமேஷத்துக்கு சம்மந்தமே இல்லாதவங்க. இப்போ கேக்கு தான் 1 போடுவீங்க, அப்போ ca1 ca2 ca3 அப் டு so on can வரும். ஸோ சியை நீ காமனாக எடுத்துட்டேன்னா a1 plus a2 plus a1 அப் டு an. இவங்களை நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம்? வாட் யூ கேன் ரைட் லைக் திஸ், சமேஷன் ak என்ன எழுதிக்கலாம்? சமேஷன் ak அப்படின்னு எழுதிக்கலாம்.
One sec. சம்மேஷன் ஏகேன்னு எழுதிக்கலாம். ஸோ சீயை வெளியே எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி தான் இந்த எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும். ஸோ தட் இது என்ன மேம் அப்படின்னு கேட்டால் இதுதான் நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயம் சரிடா. அதாவது சம்மேஷன் ஒரு கான்ஸ்டன்ட். இது கான்ஸ்டன்ட்டுக்கும் இந்த கேக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ சி ஒரு டைம் வரும், 2 டைம் வரும், 3 டைம் வரும். எத்தனை தடவை வரும்னா n டைம்ஸ் வரும். இப்போ 1 + 1 + 1 எத்தனை தடவை ஆட் பண்ணாலும் என்ன கிடைக்கும், எத்தனை பேர் இருக்காங்களோ, ஸோ விச் இஸ் NC. அதனால தான் சம்மேஷன் ஒன்னை 3 டைம்ஸ் ஆட் பண்ணால் 3 கிடைக்கும், 4 டைம் ஆட் பண்ணால் 4 கிடைக்கும். ஸோ இது NCக்கு ஈக்குவல் சரிடா பசங்களா. எஸ். ஆனால் இது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் பாசிபிள் கிடையாது. மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு பாசிபிள் கிடையாது. ஓகேவாடா பசங்களா. இதுதான் ஸ்பெஷல் சீரீஸ். திஸ் இஸ் கால் தி ஸ்பெஷல் சீரீஸ். இதோட ஃபார்முலாஸை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எங்கே படிச்சிருக்கோம்? ஸோ இது பாருங்கள், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்னது? 1 2 3 4 அப் டுன்னு இருக்கா. ஸோ அதோட ஃபார்முலா என்னது? n × n + 1/2. இது சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ். n² 1² + 2² + so on n², which is equal to n × n + 1 2n + 1 divided by 6. And cube numbers. Summation of cube numbers யாருக்கு equal? 1 cube, 2 cube up to n cubeக்கு equal. So n × n + 1/2 the whole square. சரிடா பசங்களா. எஸ். ஸோ பார்த்தலாமா. இதுக்கு எப்பயுமே ஜென்ரல் டேர்மாக கண்டுபிடிக்கணும். அந்த ஜென்ரல் டேர்மை பிக் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த ஜென்ரல் டேர்மை பிக் பண்ணிட்டா முடிஞ்சது, கொஷின்ஸ் எல்லாமே டன். ஓகேவா. அதோட ஜென்ரல் பாருங்கள். ஒவ்வொரு டேர்ம் 1 3ன்னு இருக்குது, நெக்ஸ்ட் டேர்ம் 3 5ன்னு இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்ம் 1ன்னு இருக்குது, நெக்ஸ்ட் டேர்ம் அதுக்கு அடுத்த ஆட் நம்பர்ஸ் +3 × 5. இதான கொஷின். ஸோ இது என்னது? இது ஒரு ஆட் நம்பர். ஸோ 2n - 1. ஸோ தட் எனக்கு என்ன போடணும்? 1 போடணும். 1 போட்டால் தான் 1 கிடைக்கும். இன்ட்டு 2n - 3 இருக்கும். 3 இல்லை, 2n + 1 ரைட்டாடா பசங்களா. எஸ். அண்ட் இது பார்த்தோன்னா ஸோ இப்போ 1 இப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் 1 இது வரைக்கும் முடித்து n டேர்ம்ஸ் இருக்கும் ரைட்டா. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் 1, ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. ஸோ 1 போட்டிங்கன்னா 1 × 3 போடும், 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும், கிடைக்குதா. 3 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் கரெக்டாக்கா இதுதான் ஜென்ரல் டேர்ம். அந்த ஜென்ரல் டேர்முக்கு தான் நம்ம சீக்வன்ஸ் போட முடியும். ஸோ இதுதான் SN வேல்யூ. ஸோ இந்த SN வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது ரைட். இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷனுக்கு வி காண்ட் அப்ளை. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கோங்க உள்ளே இருக்கிறவங்கள ரைட். அப்போ 4n² கரெக்டா -1 a + b a - b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a² - b². ஸோ 4n² - 1 ரைட். இப்போ தனித்தனி சம்மேஷன் எடுங்க, ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு டேர்ம். வி கேன் டேக் டிஃப்ரெண்ட் ஒன். ஓகேவா. 1 n டைம்ஸ் ஆட் பண்ணால் அடிஷன் என்ன? விச் இஸ் n. டவுட் இல்லைல்ல. ஓகே. இப்போ இதில் 4 வெளியே எடுத்துக்கலாம். 4க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ சம்மேஷன் n². சம்மேஷன் n²ங்கிறது இட் இஸ் வாட் இஸ் இட்? இட் இஸ் சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ். அப்போது n + 1 2n + 1 n × n + 1 2n + 1 divided by 6. சரிடா பசங்களா. this one substituted here -n. ஓகேவா. இப்போ நீ LCM எடுத்தீங்க அப்படின்னா 6n வரும், or cancel it. It is 2 times, it is 3 times, so 3n. That's it. நீ இதை ரெடியூஸ் பண்ணாலும் சரி பண்ணலாம்னாலும் சரி. சரிடா பசங்களா. your answer will be coming. யா. ஸோ ரெடியூஸ் பண்ணி அதை எடுத்து ரெடியூஸ் பண்ணி எழுதிட்டாங்க. ஓகேவா. your answer is done. நெக்ஸ்ட் up to 10 terms. இது என்னது? 1². ஒன் செக். கொஷின் என்னது?
சரி கொஸ்டின் பாருங்க 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். செகண்ட் கொஸ்டின் பாருடா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் சாரி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இல்லை 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அப் டு 10 டேர்ம்ஸ் ரைட்டா? இது எப்படி எழுதுவீங்க? how will you write this? see general term first. general term பார்த்தனா இது எல்லாமே odd number. இப்போ 2n minus 1 the whole square formula 1 to 10. அப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணலாமா? ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 4n ஸ்கொயர் மைனஸ் 4n ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணால் இது 4n ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு 4nன்னு வரும். ஓகேவா? ப்ளஸ் சமேஷன் 1. ஸோ என்னை 1 10 டைம்ஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். இவங்களோடது n into n plus 1 by 2. ஸோ n வந்து 10 இங்க. ஸோ 10 into 11 by 2. What about this term? So 10 into 11 into 21 by 2. So 11 into 21. 11 into 21. So 21, 21. 231. So 231 2 times multiple பண்ணும். So 231 2 times. No problem. You can take 2 as common. 2 வெளியே காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 230 minus 110 plus 5. சரியா? 2 நான் காமனாக எடுத்துட்டேன் அதனால ரைட். ஸோ தட் டிஃப்ரென்ஸ் பண்ணலாம்ல. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 231 5லேருந்து 110. ஸோ 5022. அதை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 4410. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓ மல்டிப்ளிகேஷன் ஏதாவது தப்பாக பண்ணிட்டோமா? எஸ் சாரி, இங்கே 3 விட்டு இட் இஸ் 6ல சாரி. ஸோ இட் இஸ் 3 டைம்ஸ். இது 7 டைம்ஸ் தான். அப்போது இவ்வளோ பெரிய நம்பர் கிடையாது. 770 தான். 770ல் 1 போச்சுன்னா 660. 660லேருந்து 5 பண்ணால் 665. 665 ஆட் பண்ணிங்க மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 1330. ஓகேவாடா பசங்களா? எஸ். லுக் அட் அபவுட் திஸ் டேர்ம். ஸோ ஜென்ரல் டேர்ம்ஸை பிக் பண்ணுறது தான் அதோட ஹையஸ்ட் டாஸ்க். ஸோ ஜென்ரல் டேர்ம் என்னன்னு பாருங்க. இது 1 கியூப், இது 2 கியூப், இது 1 கியூப் 2 கியூப். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்ன்றப்போ 1 மட்டும்தான் இருக்குது. செகண்ட் டேர்ம் 1 3. 2 டேர்ம் டினாமினேட்டில் வருது. மேலே 1 கியூப் 2 கியூப். ரைட்டடா பசங்களா? யாடா பசங்களா? வாட் டஸ் இட் மீன்? ஸோ இப்போ nth டேர்ம், இதோட nth டேர்ம் பக்கம் எப்படி இருக்கும்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு n கியூப் மேலே இருக்கும். டிவைடட்ல 1 + 3 + 5. ஸோ அதாவது ஆட் நம்பர்ஸ் இருக்குது. அப்போது 2n - 1 வரைக்கும் இருக்கும். ரைட்டாடா பசங்களா? எஸ். டன். இது என்னது? இதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல, தட் இஸ் k into k plus 1 by 2 the whole square divided by இவங்க sum of odd numbers வந்து n square. சரியா? அப்போ 2k - 1 the whole square. அப்போ what will be the nth term becomes k into k plus 1 by 2 into 2k - 1 the whole square. ஓகேவாடா பசங்களா? பார்க்க இப்படி தான் இருக்கும் உங்களோடது. ரைட்? எஸ். ஸோ அப்போ இவங்களுக்கு சமேஷன் எடுக்கணும். சமேஷன் இவங்களுக்கு சமேஷன் எங்கே எடுக்க? ஸோ ஆட் நம்பர்ஸோட அடிஷன் வந்துட்டு இட் இஸ் n ஸ்கொயர்.
n square, right? Sorry. n எவ்வளவோ அவ்வளோதான் squares. So which means that is k square. So that is k square. So அப்போ kவும் kவும் தான் கேன்சல் ஆகும். இப்போ k plus 1 the whole square by 4 கிடைக்கும். அப்படின்னா k square plus 2k plus 1 by 4க்கு சம்மேஷன் எடுக்கிறோம். சரிடா பசங்களா? ஸோ 1 by 4 எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, சம்மேஷன் k square plus summation 2k plus summation 1, right? up to terms இருக்கா? no, up to terms இல்லை. ஸோ இது என்னது? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இது நம்மளுக்கு 2 into n plus 1 by 2. 2 cancel. And what about this term? This term is n. n-னா எல்லாமே n போட்டுக்கோ. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ எல்லாத்துலேயுமே n காமனாக இருக்குது. டேக் இட் அவுட் சைட். ஸோ just above n plus 1 into 2n plus 1. n plus 1 into 2n plus 1 na you will get n 2n square. இது ஒரு 2n, அது ஒரு n, 3n. So 3n plus 1 plus 6 into 2n plus 1 add பண்ணிக்கிறோம். கூட ஒரு 2n plus 1 மல்டிபிள் பண்ணோம். இந்த term into 6. So 12n square plus 18n plus 6. இவங்க கூட சாரி 6 மட்டும்தான் LCM. So 6n plus 6 plus 6n. So 2n square plus so we have to take divided by 6 வருமா? So 24. 9 தான் வருதா? எப்படி 9 வருது? 6 is the algebra, right? So 6 into 6n. 6n. This is the correct answer பசங்களா. சரியா? அந்த இன்டூல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. Okay? Yes. What about this question? This question is a JEE question. So what we will do for this? Same strategies but different ethics. Okay? See. இது ரெண்டையும் விட்டுரு. சரியா? இந்த ரெண்டும் வேற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. சி 7 9 11 போய்கிட்டே இருக்கு. 9 12 15. ஸோ ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸில் இருக்கு. ரைட்டா? 3 12 அப்போ 3k இன்டூ ரைட்டா? எல்லாம் 3யோட மல்டிபிள்ஸ். ஆமா ரைட்? இவங்க பாருங்க, நியூமரேட்டில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க? இது தேர்ட் டேர்ம். 3 into 3, ஸோ 3 ஸ்கொயர். இது 4 டேர்ம்ஸ். அப்போ இது வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு k ஸ்கொயரில் இருக்கும். ரைட்டா? டிவைடட் பை. இப்போது இது தேர்டு டேர்ம். சி 1 7 சரி 7ல் ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி 3 டேர்ம் என்ன, முன்னாடி 2 டேர்ம் என்னன்னு தெரியாது. 7 9 11ல் போய்கிட்டே இருக்குது. சரியா? இப்போ முன்னாடி இருக்கிற டேர்ம் 5 1. கரெக்டாக? 5ல் இருக்கும், 1ல் இருக்கும். which means அப்போ இது என்னடா பசங்களா? so it is an odd number. 3ல ஸ்டார்ட் ஆகுது. 3ல ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்போ இது வந்து 2k plus 1 இருக்கணும். 3ல ஸ்டார்ட் ஆகுனா 2k plus 1 இருக்கணும்.
சம்மேஷன் பார்த்தனா 3ல ஸ்டார்ட் பண்ணி 15ல போய் முடியணும். ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ இவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். இதோட ஜெனரல் டேர்ம்ஸ் முதல்ல கண்டுபிடிப்போம். ஓகேவா? So what is your AK? So your AK will be 3k into k into k plus 1 into 2k plus 1 the whole square by 6 the whole square. by 6 மட்டும்தான். டிவைட்ல 2k plus 1. So 2k plus 1 2k plus 1 cancel ஆயிரும். இவனும் cancel ஆனா 2 times. So k square k plus 1 divided by 2. ரைட்டடா பசங்களா? இப்போ AK ஓட வேல்யூ என்னது? AK ஓட வேல்யூ 1/2 summation kq plus summation k square. ஓகே, எஸ், இட் இஸ் டன். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸை இவங்களோட ரெஸ்பெக்டிவ்ல நம்ம எப்படி எழுத முடியும்? அப்போது ஆக்சுவலி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா வந்திருக்கணும்? 3 into 1 square divided by 3. So it become 1. கரெக்டாக தானே இருக்குது? செகண்ட் டேர்ம் வந்து நம்மளுக்கு 6 into 1 square plus 2 square divided by 5 வரும். இது கேன்சல் ஆனால் 6. ரைட்? அப்போ எல்லாமே சீக்வன்ஸ் பக்காவான ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ யூ கேன் சப்ஸ்டியூட் இட். ஸோ அப்போது 1/2 summation k cube. k cube என்ன போடுவீங்க? n into n plus 1 divided by 2 the whole square minus plus k square. k square க்கு n into n plus 1 into 2n plus 1 divided by 6. Just substitute 15 there. 15 into 16 by 2 which is 8. 15 into 8 என்னன்னு கேட்டிங்கன்னா 120. சரியா? 120 ஸ்கொயர் பண்ணோம். ஸோ 14400. ப்ளஸ் வாட் அபவுட் திஸ் டேர்ம்? 15 into 16 into 31 divided by 6. So it is 2 times into 3 times. 2 times cancel பண்ணா 8, இதை cancel பண்ணா 5. 5 8s are 40 into this one. So 1240. 1240. So what will happen? ரெண்டு பத்தி தனித்தனியாக கூட டிவைட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா we will have 7200 plus 620 which is 7820. Right ada pasangla? So B option. You will get B option as your right answer. Answers inga na theliva potruk, right? So if TR is equal to 3, which is general term. So summation வந்து கொடுத்துட்டாங்க. Then find the sum of 1 by TR. Got. ஒவ்வொருத்தரோட ரெசிப்ரோக்கல். இது வந்து 1/3 par n minus 1 கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோ, இது எப்படின்னா a plus b plus c வந்து 3ன்னு கொடுக்குறாங்க. இப்போ 1/a 1/b 1/c வந்து 1/3. நோ, இட் இஸ் நாட். ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட் அவே நீ ரெசிப்ரோக்கல் எடுத்தா தப்புன்னு தான் வரும். ஓகே, யூ ஹாவ் டு திங்க் இன் தட் வே. ஸோ யூ கெட் இட். ஸோ வாட் இஸ் இட்? இவங்களோட சமேஷன். சரியா? இவங்களோட சமேஷன். ஃபைண்ட் தி சம் ஆஃப் சமேஷன் r is equal to 1 to n 1 by tr. ரைட்டா? ஓகே, சரி. அப்போ இதோட ஜென்ரல் டேர்மை கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இவனோட ஜென்ரல் டேர்மை கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதை வச்சு அவங்களோட ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்க முடியும். இதோட ஜென்ரல் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்பேன்? நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எஸ்என். எஸ்என் ஃபார்முலா வந்து tn minus 1. Sn minus 1. 3 par n minus 1 minus 1. So Sn minus Sn minus 1 is equal to Tn. ஓகேவா? nth டேர்ம் வேணும்னா அவங்கலேருந்து அதோட சம்மை மைனஸ் பண்ணால் போதும். விச் மீன்ஸ் 3 par n minus 1லேருந்து
3 power n minus 1 plus 1. So what will happen? 3n minus 3 power n minus 1 is equal to general term. So நீ 3 power n minus 1 காமனாக எடுத்துட்டேன்னா ஒரே ஒரு 3 இருக்கும், இங்கே ஒரே ஒரு 1 இருக்கும். So just 2. 3n minus 1 into 2 equal to tn. Okay, அப்போ 1 by tn என்னது? 1 by 2 into 3 power n minus 1. Okay, அப்போ மேலே போச்சுன்னா 1 minus n, right? So இவங்களுக்கு summation find பண்ணுங்க. Summation for this one, 1 by tr is equal to 1 by 2 summation 1 divided by 3 power n minus 1. So 1 போட்டிங்கன்னா it will be 0, 2 போட்டிங்கன்னா 1, 3 போட்டிங்கன்னா so 1 comma 1 போட்டால் என்ன வரும்? 1 by 3 comma 2 போட்டால் என்ன வரும்? 1 by 3. 3 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 by 3 square, which means 1. இது வந்து ஒரு, இது என்னடா பசங்களா? This is a GP sequence. Okay, this is a GP sequence. So இப்போ GP sequence ஓட summation என்னது? 1 into 1 minus 1 by 3 power n divided by 1 minus 1 by 3, which is 2 by 3. So 3 by 2 into 1 minus 1 by 3 power. That is your answer. Okay. Sorry, 2 into 2 it is 4. 2 into 2 it is 4. நம்மளோட ஆன்சர் வந்துருச்சு. சரிடா பசங்களா? எஸ். Check for this question. Summation r is equal to 1 to infinity 1 by 2r minus 1 the whole power square is equal to summation square by 8. Then find summation r is equal to 1 to infinity 1 by r square. Done. இது எப்படி பண்ணலாம்? How will you do this பசங்களா? Okay. Okay, then expand this. Okay, va? 1 by divided by 2r square, 4r square minus 4r plus 1 is equal to pi square by 8. We want r square. So okay. So Sn value வந்து pi square by 8. Sn minus 1 என்னவா இருக்கும்? See, it is an infinite series. சரியாடா பசங்களா? So infinite seriesனா it is looks like an GP. கரெக்டாக அது GP மாதிரி தானே இருக்கு. So 1 into first term போடுங்க 1 வரும். செகண்ட் term போட்டால் என்ன வரும்? 1 by 2, 2 minus 1, 1. So 2 போட்டிங்கன்னா 3 square. Next 1 by 2 போட்டிங்க 3 போட்டிங்கன்னா 6 minus 1, 5 square. Next 1 by 7 square. So on like this. Equal to 5 square divided by 8. இப்போ 1 போட்டனா 1 by 1 square plus 2 square plus okay. இப்போ நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸும் கிட்டிருக்காங்க ரைட்டா?
we got the even numbers. ஸோ இப்போ இது இல்லாமல் என்னென்ன இருக்குது பசங்களா 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 ஸ்கொயர் ப்ளஸ் 1/6 ஸ்கொயர் ஸோ ஆன் லைக் திஸ் ரைட். ஸோ வாட் இஸ் இட்? இட் இஸ் ஆக்சுவலி இதுதான் நம்மளுக்கு தேவை ரைட்டா. இதுதான் நம்மளுக்கு தேவை. இதோட அடிஷன் மட்டும் இருந்தால் போதும், வி வில் ஃபைண்ட் இட் ரைட். ஏன்னா இது ஆல்ரெடி இந்த அடிஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த அடிஷன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் போதும் கரெக்டாக. ஸோ when you take 1/2 square as outside 1 plus what you will have, இது 2 square எப்படி எழுதலாம்? இது வந்து 2 into 2னு எழுதலாம். ஸோ இட் becomes 1/2 square plus 1/3 square plus on இந்த மாதிரி ஒரு டேர்ம். இது என்னடா பசங்களா? இது வந்துட்டு சம்மேஷன் summation 1/r square right. இதோட வேல்யூ இது சரியா, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? இவங்களையும் ஆட் பண்ணால் இவங்களையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ அதாவது பை ஸ்கொயர் பை 8ஐயும் இவங்களையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் டேர்ம் which is equal to summation 1/r square தான் ரைட்டா. ஸோ அப்போ இங்கே இருக்கிறது இங்கே போச்சு அப்படின்னா 1/4னா 3/4. ஸோ இப்போ இதோட டேர்ம் யாருக்கு ஈக்குவல்? பை ஸ்கொயர் பை 6க்கு ஈக்குவல். அவ்வளோதான், ஈஸி ரைட். புரிஞ்சுதா பசங்களா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் திங்க் இன் தட் வே. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் ஓகேவா? அதாவது ஆட் நம்பர்ஸ் இருக்குது, ஈவன் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அந்த ஈவன் நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஈவன் நம்பர்ஸில் 1/2 ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா திருப்பி உனக்கு உள்ளே வரது சம்மேஷன் 1/r ஸ்கொயர் ரைட். உனக்கு என்ன இவன் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? இவன் ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் தான் இந்த சம்மேஷன் 1/r ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட அடிஷன் 1/summation r ஸ்கொயர். ஸோ விச் மீன்ஸ் இவங்களோட வேலை என்னது? பை ஸ்கொயர் பை 6ன்னு கிடைச்சிரும். ஓகே, ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி ரைட்டு. டபுள் சமேஷன், ட்ரிபிள் சமேஷன். ஸோ டபுள் சமேஷன், ட்ரிபிள் சமேஷன்லாம் இட் ஸோ ஈஸி தான். சமேஷன் n is equal to 1 to 10. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சமேஷன் n is equal to 1 to 10, சமேஷன் m is equal to 1 to 10 mn. ஓகேவா? இதுக்குள்ள என்னக்கும் இந்த சமேஷனுக்கும் காமனே இல்லை. அப்போ என்ன வெளியே போட்டுடலாம்ல, என்ன நீங்கள் வெளியே போடலாம்ல. ஸோ இதோட வேல்யூ வந்து 10 ஓகேவா? 10 வெளியே போயிடும். 10 into 10 which is 100. ஓகே, இதோட வேல்யூ 10 பசங்களா. சமேஷன் எம்னா 10 அண்ட் 10 வெளியே போயிடும். இதுக்கு வந்து 10 போடுவாங்க. ஸோ 10 into 10 it is 100. வாட் அபவுட் திஸ் டேர்ம்? இது என்னவா இருக்கும்? which is I ரைட், ஐயா இருக்கும். நெக்ஸ்ட் which is n. I n டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் IN. Sorry, it is 1 plus 2 plus 3. Okay, 1 second, it's not 100. Summation n is equal to 1 to 10. இதை வந்து m into m plus 1 divided by 2. அதில் 10 போட்டிங்கன்னா 10 into 11 by 2 which is 55. ஓகே, அந்த 55 வெளியே போயிடும். இதுக்கு போட்டிங்கன்னா again it is 55. So 55 square. சரிடா பசங்களா? எஸ். வாட் அபவுட் திஸ் கேஸ்? இவங்க I into I plus 1 by 2 வரும். அதுக்கு I is equal to 1 to n எடுக்கணும் சரிங்களா. ஸோ இட்ஸ் இஸ் I ஸ்கொயர் ப்ளஸ் I divided by 2. ஸோ 1 by 2 வெளியே எடுத்துருவாங்க. சமேஷன் I ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் I கண்டுபிடிக்கணும். ஸோ 1 by 2 I into I plus 1 into 2I plus 1 divided by 6 plus I into I plus 1 divided by 2.
So when you take 1 I into I plus 1 divided by 2 as common. So 2i plus 1 divided by 6 plus 1. So 2i plus 7 divided by 6. So I into I plus 1 into 2i plus 7 divided by 24. This is your final answer. சரிடா பசங்களா? த்ரீக்கு பதிலாக 2 போட்டேன் பார்த்தீங்களா? ஸோ நம்ம 3 தானே வைக்கணும். 3ன்றப்போ this is 4 and this is 3. So 4, this is 12. Okay, what பசங்களா? Yes. What is it? 1 I டைம் ஆட் பண்ணுறீங்க, j டைம் ஆட் பண்ணுறீங்கன்னா j ஆன்சராக வரும். ஜேவை திருப்பி I டைம்ஸ் ஆட் பண்ணுறீங்க. ஸோ விச் மீன்ஸ் ஓகே. அண்ட் இதில் 1/2 வெளியே எடுத்துக்கலாம். I ஸ்கொயர்னா I இன்டூ சேம் ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? சேம் ஆன்சர் வில் ரிப்பீட் அகைன். எஸ். இந்த மெத்தட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல பசங்களா, திஸ் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, இந்த மெத்தட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, when you're finding kth term, ஸோ ஃபைன் kth term கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது எப்போ யூஸ் பண்ண முடியும்? இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இஸ் குட். அது வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். சி, ஸோ இப்போ 1லேருந்து 2 போயிடுச்சுன்னா யூ வில் கெட் 1 is answer. இது வந்து 3 அண்ட் சாரி இது 2, இது 3, இது 4. இட் ஃபார்ம்ஸ் அண்ட் குட் ஜிபி கனெக்ஷன். ஒரு ஜிபி கனெக்ஷன் இருக்குல்ல. ஸோ 1 2 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம பண்ணோம் ஒரு டைமில். ஸோ இந்த arithmetic 𝑘ோ-ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி இடத்துல பண்ணோம், ரைட்? ஸோ சேம் எஸ்என்னால் டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேர்ம் கிடையாது, இங்கிருந்து உன்னோட டேர்ம் இது ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. ஓகேவாடா பசங்களா? ரைட்? ஸோ விச் மீன்ஸ் 1 ப்ளஸ் டிஃப்ரென்சஸ். ஓகேவா? 1 2 3 4. Can you guess it? ஸோ லாஸ்ட்டில் இங்கே n, இங்கே 2n மைனஸ் 1, இங்கே n இருக்கும், ரைட்டா? ஸோ nலேருந்து 2n மைனஸ் 1 போச்சு அப்படின்னா 1 மைனஸ் n ப்ளஸ் n. It is not plus, it is actually minus n. சரியா? அப் டு, இது அப் டு எத்தனை டேர்ம்ஸாக இருக்கும்? எத்தனை டேர்ம்ஸாக இருக்கும்னா இட் இஸ் n, so it is not n minus 1. ஸோ அப் டு n minus 1 டேர்ம்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. சரிடா பசங்களா? எஸ். ஸோ விச் இஸ் 0. எஸ்என்லேருந்து எஸ்என் போச்சுன்னா 0. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் தென்? அப்போது 0 is equal to 1 plus இது என்னது நம்மளுக்கு? sum of n terms, which is n minus 1 into n divided by 2 minus n. Right? Okay. When you take LCM, 2 into n square minus n minus 2n divided by 2.
n square minus 3n plus 2. So what has happened? N minus 1, n minus 2 is equal to 0. So n is equal to 1 or n is equal to 2. One sec. It is not like that. ஒரு நிமிஷம் அவங்க கேட்டுக்கிறது nth ஃபார்முலா கரெக்டா? ஸோ இப்போ லாஜிக் வைஸ் போகலாம். சி nth ஃபார்முலா nth டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சம் an டேர்ம். ஓகே, திஸ் இஸ் சம் an டேர்ம், திஸ் இஸ் சம் an டேர்ம், ரைட்டா? ஏன்லேருந்து ஒரு டேர்மை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 0 வருதுன்னா அப்போ இந்த டேர்ம் யார்? இந்த டேர்ம் தான் நம்மளோட an டேர்ம். ஓகே, ஸோ an டேர்ம் இஸ் equal to 1 plus 1 plus 2 plus 3 up to n minus 1. அவ்வளோதான். ஓகே, which is equal to 1 plus n minus 1 into n divided by 2, which means n square minus n plus 2 divided by 2. ரைட்டா பசங்களா? திஸ் இஸ் யுவர் nth டேர்ம். அவங்க நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் nth டேர்ம் அண்ட் ஹென்ஸ் தி ஃபாலோயிங் சம்ஸ். அவ்வளோதான் ஆன்சர் டேர்ம். ஓகே, திஸ் இஸ் தி ஃபாலோயிங் ஸ்டெப். Hence the following sum பண்ணோம். ஓகே, what about this term பசங்களா? சேம் Sn is equal to 1 plus 2. ஏன்னா இதோட டிஃப்ரென்சஸ் பாருங்க 1 4 9 and this is 16. So 1 4 9 11 எல்லாமே ஒரு ஸ்கொயர் நம்பர், ரைட்? இட் இஸ் ஆல்சோ ஸ்கொயர் நம்பர். எல்லாமே ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸோ அவங்களோட டிஃப்ரென்சஸ் ஒரு தனி சீக்வன்சஸை ஃபார்ம் பண்ணுங்கன்னா யூ கேன் யூஸ் தி ஸ்டெப்டா பசங்களா? 1 + 2 + 6 + 15 ப்ளஸ், ஏன்னா அவங்களோட டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேர்மை ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ Sn is equal to 1 + 2 + 3 ப்ளஸ், சாரி 1 + 2 ப்ளஸில் 1 + 2 + 6 + 15 + so on n minus 1. Subtract பண்ணிங்கன்னா 0 is equal to 1 plus what will happen? 1 4 9 16 so on up to an minus 1. n minus 1 terms minus an, right? அப்படின்னா an என்னவா இருக்கும் பசங்களா? what is your an? an is equal to 1 plus இது வந்துட்டு ஸ்கொயர் நம்பர், சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர். அப்போ k into k plus 1, sorry n minus 1 into n minus 1 into n into 2n minus 2 plus 1. So minus 1 divided by 6. So 6 plus so this is your nth term. So summation ரப்போ summation பண்ணுவீங்க. Okay, done. So summation எப்போ போல பண்ணுங்க. சரிடா பசங்களா? எஸ். Find the sum of the series. So sum of the series, இது என்ன சீரீஸ்னே கண்டுபிடிக்க முடியலன்னா இப்போ இதுக்கு தான் இது யூஸ் ஆகும். சரியா? இவங்களோட டிஃப்ரென்ஸ் 2, இவங்களோட டிஃப்ரென்ஸ் என்னது 6, இவங்களோட டிஃப்ரென்ஸ் என்னது 18. And what about this? 3 3s மல்டிபிள் பண்ண போது நம்மளுக்கு கிடைக்குதா? So Sn is equal to 5 plus 7 plus 13 plus so on
So 5 plus 7 plus 13 plus so on. ஓகேவா, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 is equal to 5 minus 5 plus 2, 6, 18 plus so on. It is a GP sequence, right? So என்னோட A term என்னது? A term பார்த்தீங்கன்னா 5 plus 2 plus 6 plus 18 plus so on. This is a GP sequence. So GP sequence or addition 2 into 3 தான் உன்னோட marketing. So 3 power n minus 1 minus 1 divided by 3 minus 1. சரிடா பசங்களா? So which is இது வந்து 2 cancel ஆயிரும். So 5 plus 3 n power minus 1 minus 1. So 3 n power minus 1 plus 4. இதுதான் உன்னோட general term. Right? இதுக்கு summation கண்டுபிடிக்கணும். Summation 3 into n minus 1 plus 4. So 1 போட்டிங்கன்னா 3ல start ஆகும். 2 போட்டிங்கன்னா 3 square plus so on. Summation 3n minus 1 plus summation 4. Summation 4 இது வந்து 4n. Okay, what about this term? கடைசியில nல முடியணுமா? So 3 plus அப்படின்னா 3 into 3 power மொத்த terms எவ்வளோ இருக்கு? n minus 1 terms இருக்கு, divided by minus 1 by 3 power minus 1, which is 2. So this is the sum. இதான் final sum. யாடா பசங்களா? Yes. So this will be your final sum. Got it? One sec. 3க்கு 1 போட்டிங்கன்னா 1 தான் வரும். So it is 1. Done. The sum is done. It is an இது ஒரு arithmetic co-progression sum. So same model, same VN மெத்தட்ல தான் போடுவோம். ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏடா பசங்களா? இந்த VN ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறாங்கல்ல, இது கொஞ்சம் ஈஸியான சம் தான். ஓகே, one sec. Read the first question. 1 by 1 into 2 plus 1 by 2 into 3 plus 1 by 3 into 4 plus so on. ஓகேவாடா பசங்களா? இந்த மாதிரி இருக்கு, ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்ஸ் என்னது? 1. அது மேலே இருக்கா? இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்ஸ் மேலே 1 இருக்கு. கரெக்ட்? அப்போ அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? மேலே 2 minus 1 divided by 1 into 2. 3 minus 2 by 2 into 3. 4 minus 3 divided by 4 into 3. So on. ரைட்? ரெண்டு பேர்த்தையும் தனித்தனி டினாமினேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. தனித்தனி டினாமினேட்டாக 1 minus 1 by 2. அண்ட் இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 1 by 2 minus 1 by 3 plus 1 by 3 minus 1 by 4. 1 கிடையாது, there is a mistake. Plus so on like this, ரைட்டா? லாஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? லாஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும்? லாஸ்ட் டேர்ம் பார்த்தோன்னா n minus 1 into n இருக்கும், மேலே 1 இருக்கும். அப்போ அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா plus 1 by n minus 1 minus 1 by n, ரைட்டா? ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிரும். எவ்ரி திங் கெட் கேன்சல். லாஸ்ட்டில் நம்மளுக்கு 1 minus 1 by n மட்டும்தான் இருக்கும். சரியா? இதுக்கு சமேஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ சமேஷன்னா திஸ் இஸ் தி ஆன்சர். 1 minus 1 by n. Sorry, nth termனா n plus 1 வரும். ஓகே, எஸ். வாட் அபவுட் திஸ்? இவங்களோட டிஃப்ரென்ஸ் என்னது? 4. இவங்களோட டிஃப்ரென்ஸ் என்னது? 4. இவங்களோட டிஃப்ரென்ஸ் என்ன? 4. கரெக்டா பசங்களா? ஸோ இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? 7 minus 3 divided by, சரியா, 3 into 7 plus 11 minus
7 divided by 7 into 11 plus so on. Last term எப்படி இருக்கும்? n plus 1 minus n divided by n into n plus 1. Okay. Right, which is equal to 4 divided by 3 into 7 plus 4 divided by 7 into 11 plus so on 4 divided by n into n plus 1. It is not n into n plus 1. Actually, last term பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 4. சரிடா பசங்களா? ஸோ இது வந்து ஸ்டார்டிங். அப்போ இது 2n plus 1 இருக்கும். கரெக்டா? ஸோ எனக்கு 1 போட்டிங்க அப்படின்னா you will get 3 into இது என்னது 2n plus 3 இருக்கும். 3 கிடையாது 4. 4 கிடையாது 5. 2 போட்டால் என்ன கிடைக்கும்? 3, 5, 7. இது 2n plus 1. இப்போ இது 2n plus 2 plus 3. இது 2n plus 5. ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் போட்டிங்கன்னா 4 plus 5 9 தானே வரும். ஓகே, ஒன் செக். இவங்களோட ஜென்ரல் டேர்ம் எழுதுறது தான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ இது 4nல தான் எழுதணும், 2nல எழுத முடியாது. ஓகே, ஸோ 1/4 into 4 divided by 3 into 4 plus 1 போட்டுருவோம். ரைட், 1/4. இவங்களை வந்து 7 minus 3, 3 into 7, so on like this. இது வந்து பார்த்தீங்கன்னா 4n minus 1, இது 4n plus 1. ரைட்டாடா பசங்களா? ஸோ மொத்தமாக n டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? அதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ரைட், இதோட சம் தான் கேட்டிருக்காங்க. 1/4. இது வந்து என்ன ஆகும்? 1/1 1/3 minus ஃபர்ஸ்ட் டேர்மோட சீக்வன்ஸ் வந்து 4n minus 1. செகண்ட் டேர்ம் வந்து 4n plus 3. ரைட், ஸோ இப்போ கடைசியில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? 1 divided by 4n minus 1 minus 1 divided by 4n plus 3. which is equal to 1/4 into 1/3. எல்லாம் கேன்சல் ஆயிருக்கும். ரைட்டா? லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். லாஸ்ட் டேர்ம் என்னது? minus 1/4n plus 3 டா. ஸோ n divided by 4n plus 3. இதுதான் சம்மோட ஆன்சர். பாரு, எல்சிஎம்ல மிஸ்டேக் பண்ணுறோம். டோன்ட் டூ தட். யா, ஸோ திஸ் இஸ் தி லாஸ்ட் ஆன். சரிடா பசங்களா? எஸ், செக் அவுட் ஃபார் திஸ் ஒன். ஓகே, how we could write this.
1 by 1 into 2 into 3 plus 1 by 2 into 3 into 4 plus so on 1 by n into n plus 1 into n plus 2. Right? When you put in partial fraction, you know, right? Yes. இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு 2 2 வருதா? ஸோ 1 by 2 into 2 ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா you will get 2 by 1 into 2 into 3 plus 2 by 2 into 3 into 4 plus so on. இது again 2 எப்படி பண்ணுவோம்? 3 minus 2ன்னு எழுதுவோம். ஸோ 3 minus 2ன்னு எழுதுனீங்க அப்படின்னா 3 minus 1ன்னு எழுதுவீங்க. ஸோ what will become? It is 1. அப்போ எப்படி வரும்? 1 by 2 into 1 by 1 into 2 minus 3 minus 2, 3 minus 1 தானே. ஸோ கரெக்டு தான். 1 by 1 into 2 minus 1 by 2 into 3 ப்ளஸ் இந்த டேர்ம் என்ன ஆகும்? 4 minus 2. So 4 minus 2 na 1 by 2 into 3 minus 1 by 3 into 4 plus so on. இந்த மாதிரி terms are நம்மளுக்கு split ஆகும். ரைட்டா? அப்போ plus 1 by n into n plus 1 minus 1 by n plus 1 into n plus 2. ரைட்டா பசங்களா? அப்போ இது எல்லாம் கேன்சல் ஆயிரும். 1 by 2 into 1 by 2 minus 1 by n square plus 3n plus 2. So what will happen? N square plus 3n plus 2 minus 2 divided by 2 into n square plus 3n plus 2. This is the final answer. Kesta pasangla. Okay. So check like this. இதோட டிஃபரன்சஸ் எல்லாமே 2. ஆனா கீழே அடிஷன் இருக்கு. Yes. Change this addition into subtraction, multiplication. அப்போ இது ஜென்ரல் டேர்ம் பார்க்க எப்படி இருக்கு? 1 by இது வந்து என்னன்னா 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்னா n plus 2 the whole square plus 1 n. ரைட்டா? எஸ். ஸோ n square plus 4n plus 4 plus n is equal to n square plus 5n plus 4. ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 4 into 1. So n plus 1 into n plus 4. அவ்வளோதான், புரிஞ்சிச்சு. ஸோ அப்போ அந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? How could you write the term as it? 1 போடுங்க. 1 போட்டிங்கன்னா 2 into 5. ஸோ 2 into 5 plus 2 போட்டால் என்ன கிடைக்கும்? 3 into 6 plus 4 into 7 plus so on. Correct? 1 by n plus 1 into n plus 4. So இவங்களோட differences வந்து 3. So அப்போ 1 by 3 into என்ன வரப்போகுது? 1 by 5 minus 2. 5 minus 2 na 1 by 2 minus 1 by 5 plus 1 by 3 plus 1 by 6 plus 1 by 4 minus 1 by 7 plus 1 by 5 minus 1 by 4.
ரைட்டாடா பசங்களா? எஸ். 1/8 தானே வரும். ப்ளஸ் 1/6 மைனஸ் 1/9 plus so on 1/n plus 1 minus 1/n minus 4. ரைட்டா? அப்போது பார்த்தீங்கன்னா 5ம் 5ம் கேன்சல் ஆகுது, 6ம் 6ம் கேன்சல் ஆகுது, செவன் கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும். சரியா? இந்த முன்னாடி வர டேர்ம்ஸ், இப்போ முன்னாடி வர டேர்ம்ஸில் எது ஃபஸ்ட்டு கேன்சல் ஆயிருக்குன்னா 1/5 தான் ஃபஸ்ட்டு கேன்சல் ஆயிருக்கு. இப்போ அது வரைக்கும் இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ 1/3 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/4 அதுக்கப்புறம் மைனஸ் 1/n + 4 வரும். And this series is not a finite series, it's an infinite series. So it is go on like this. அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் வரவங்க ஜஸ்ட் இவங்க 3 பேர் மட்டும் தான் லெஃப்ட் ஓவர். ஓகே, when you take LCM, LCM is 12 is an LCM. So 6 plus 4 plus 3, 13. 13 divided by 36. This is your answer. சரிடா பசங்களா? எஸ். I hope you can do this 2 sums. இதோட சொல்யூஷன்ஸ் நான் பின்னாடியே கொடுத்துருக்கேன். சரிடா பசங்களா? You can try this sum. Yes, of course you can try this sum. இது எல்லாமே போன வருஷம் முன்னாடி வருஷம் கேட்டிருந்த JEE கொஷின்ஸ். இது எல்லா கொஷின்ஸும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். முன்னாடி இருக்கிற எல்லா லைவ்ஸ்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ண கொஷின்ஸ் தான். கலெக்ஷன்ஸாக ஒரே கொஷின்ஸ் அண்ட் ஒரே சொல்யூஷன்ஸாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இதுக்கான PDF நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகேவா பசங்களா? ஸோ பாய் ஆல், கேட்ச் யூ ஆல் லேட்டர்.